கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 வசனம் வாசிக்கலாம். 2 Corinthians chapter 12 verse 7. 2 கொரிந்தியர் 12:7. And lest I should be exalted above measure through the abundance of the revelations, there was given to me a thorn in the flesh, the messenger of Satan to buffet me, lest I should be exalted above measure. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு அறிக்கையாய் காணப்படுகிறது. And this is the Saint Paul's confession. அவருடைய அறிக்கை என்ன? And what is his confession? என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And there was given to me a thorn in the flesh. இன்றைய மெசேஜ் முள். And today's message is thorns. இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக முள்ளுகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். In Christian life and we can see there are many thorns. உலகம் முழுவதும் பல விதங்களில முள்ளுகள் பல டிசைன்ல பல வெரைட்டில பூமியில காணப்படுகிறது. We can see on earth and different designs and different styles of thorns. சில முள்ளுகள் விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. And some thorns are poisonous. இவைகளெல்லாம் குத்துனா செத்தே போய்டுவா. When the thorn pricks us and we die. சில முள்ளுகள் பயங்கரமான வேதனையை உண்டாக்கக்கூடியவை. Some thorns will give us a terrible pain. இப்படி உலகத்துல நமக்கு எல்லாருக்குமே படிச்சவங்க தெரிஞ்சவங்க காட்டுல கரைகள்ல எல்லா இடத்துலயும் இந்த முள்ளுகளை நாம் பார்க்கலாம். And they that are educated and we can see in the forest and in many places and wild places and we can see the thorns. பலவிதமான முள்ளுகளை நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்திருப்பீங்க. You have studied and have seen different thorns. எழுத்தின் பிரகாரமாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த முள்ளுகள் கூட சில வயதுகளில் உங்களை குத்தி இருக்கும். And literally in your age and sometimes and the thorns may prick you. சில முள்ளுகளை நாம் முள்ளால் எதையாவது வச்சு நம்ம வெளியே எடுத்துறோம். And some thorns and we have to take the thorns out of it. சில முள்ளுகள் சிலரை குத்தி அது அவங்களுக்கு செப்டிக் ஆகி அவங்களுடைய காலை எடுக்கிற மாதிரி எல்லாம் வந்திருக்கிறது. Some thorns prick a person and cause septic to them and there is a condition to take even their legs. சில முள்ளுகள் அவருடைய வாழ்க்கையை பாதிச்சிருது. And some thorns have affected their life. நான் விசுவாசியாக இருக்கும்போது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்த பொழுது When I was a believer and when I visited a hospital அங்க ஒரு சகோதரனுக்கு தோலை உரிச்சு வச்சிருந்தாங்க. and they have peeled the skin of a particular brother. தொடை வரைக்கும் தோலை உரிச்சு வச்சிருந்தாங்க. And they have peeled the skin near the thigh. அந்த முள்ளுடைய ஒரு பகுதி அது அப்படியே உள்ள ஏறிட்டே இருக்கு. The one part of the thorn is coming inside. இப்படி பல பாதிப்புகளை முள்ளுனால பாதிக்கப்பட்ட விசுவாசிகள் ஊழியக்காரங்களை பார்க்கலாம். And we can see many servants of God, believers, and they were affected by different kinds of thorns. இதெல்லாம் எழுத்தின் பிரகாரமான முள்ளுகள். And these are all the literal thorns. ஒரு சின்ன முள்ளு குத்திட்டா நீங்க உடனே கத்திடுவீங்க, உடனே அதை எடுத்துருவீங்க, எதையாவது ஒன்னு பிரயாசப்படுறீங்க. If you have thorns and literally and you will take some steps to take away the thorns because of the terrible pain. ஆனா இன்னைக்கு நான் பேச போறது ஆவிக்குரிய ஜீவியத்திலே உள்ள முள்ளுகள். But today I am going to speak about the thorns in your spiritual life. இங்கே ஒரு முள் குத்தப்பட்டதாக அவன் சொல்லுகிறான். Here he says that and the thorn was pricked him. அது என்ன முள்ளு? And what thorn it was? என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And there was given to me a thorn in the flesh. அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. And the messenger of the Satan to buffet me it was. இங்கே சொல்லப்பட்டதான இந்த முள் வியாதியை காண்பிக்கிறது. And here the thorn is mentioning about the sickness. கிறிஸ்தவ வாழ்க்கையில முள் என்பது ஒரு போஷன். This in Christian life and this thorn is one portion. இல்லாவிட்டா அவன் பூரணத்தை அடைகிற பாதையில ஒரு பாதை முள் நிறைந்த பாதை. Or to attain the perfection way and this is the thorn is a way towards him to lead to the perfection. அது இந்த விதத்துல தான் வரணும் இப்படி தான் வரணும் அப்படின ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. And there are no rules and regulation that it should come in this way and that way. முள்ளு வந்து கால்ல தான் குத்தணும் அப்படின ரூல்ஸ் கிடையாது. சைடுல போயும்போது சைடுல கூட கிழிச்சிட்டு போய்டும். And there are not rules that when the thorns have to prick on your legs and when you are going or moving it may come and prick your side. ஆனா முள்ளுகளை நீ கடக்க வேண்டியது கடமை. But it is your responsibility to pass over the thorns. இந்த பலவிதமான முள்ளுகளை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். We can see in the scripture the different aspects of different kinds of thorns. இந்த கால வேளையில இப்படிப்பட்ட முள்ளுகளினாலே பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து வியாகுலத்தோடு ஒரு கூட்டம் ஜனங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். In this morning time they that are pricked by thorns and those who suffered and those who under the heaviness and you come to the meeting. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள இந்த முள்ளுகள் புடுங்கப்பட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். Before the end of the meeting I desire and these thorns to be pricked out. அது எந்த ஆழத்துல பதிஞ்சிருந்தாலும் அதை எப்படியாவது இன்னைக்கு வெளியே எடுக்கணும். Even it may go deep and it shall be come out in some other way. எத்தனை வருஷம் இந்த முள்ளுகளை நாம் வைத்துக்கொண்டே இருப்பது? How many years we can keep this thorns? இங்கே சொல்லுகிறார்
நான் 2 தரம் நான் அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றார் நான் அதுக்காக ஜெபித்தேன். And here he telling that I besought Lord thrice. நான் 3 தரம் நான் கர்த்தரிடத்தில் அதை வேண்டிக் கொண்டேன். And for this thing I besought the Lord thrice. ஆனா எனக்கு சரியான ரிசல்ட் கர்த்தர் எனக்கு தரல. But the Lord did not give me the better result. பட் என் கிருபை உனக்கு போதும்னு ஃபைனல் பண்ணி விட்டார். But finally he says that my grace is sufficient for thee. ஆனால் பின்னாட்கள்ல பேசும்பொழுது கர்த்தர் எனக்கு இறங்கினார் என்று பவுல் பேசுகிறார். And in the latter days when Paul is speaking and he says that and Lord have mercy upon me. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட காலங்கள்ல உங்களுக்கு சில முள்ளு குத்தி இருக்கும். Sometimes on the day of the salvation if you got saved and the thorns have pricked you. ஒருவேளை இன்னும் அந்த முள்ளுனுடைய தாக்கம் அதனுடைய பாதிப்பு அதனுடைய வேதனை இன்னும் கூட வருஷக்கணக்கான கூட இருக்கலாம். The effects and cause and the problems or pains of the thorns may come with even the long years. சில சூழ்நிலை உங்களுக்கு முள்ளு போல மாறிவிடும். Sometimes the circumstances will change like a சில thorn to you. சம்பவங்கள் உங்களுக்கு முள்ளு போல குத்தி இருக்கும். Some incidents have pricked you like a thorn. எவ்வளவுதான் நீ சந்தோஷமா இருந்தாலும் அந்த சம்பவத்தை நினைச்ச உடனே டக்குன்னு ஒரு முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். And you may be with joy and you may be with gladness but when you are thinking about the incident and it will prick you like a thorn. இதுக்குள்ள நடக்கிற சம்பவம் என்ன? And what is the incident that is happening in this? ஒரு சைடுல முள்ளு குத்துன மாதிரி இருக்கு. ஆனா பவுல் அதை கண்டுபிடிச்சாரு. இது சாத்தானுடைய தூதன். On one part and he thought that it was a thorn that is pricking me and he identified and it was the messenger of Satan to buffet இது him. என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன்ங்கறத கண்டுபிடிச்சாரு. And he identified that this was the thorn that is the messenger of Satan to முள் buffet இருப்பது him. தேவனுடைய திட்டம் அல்ல. So this pricking is not the plan of God. நம்முடைய பாதையில முள்ளு வரலாம் ஆனா அந்த முள்ளுகள் நீடிக்க கூடாது. And thorns can come in our life but it should not extend in our life. இதே பாதை இயேசு கிறிஸ்துவுக்கு அனுமதிக்கப்பட்டது. Even the same path is administered to Jesus also. மனுஷன் நடந்து போகும் பொழுது தவறாக அவன் கால்களை வைத்து விட்டால் கீழ இருக்கிற முள்ளு குத்தும். ஆனா இயேசுவுக்கு தரையில உள்ள முள்ளு குத்தல அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டது. Men was walking around the place and sometimes the thorns may prick his legs but for Jesus the crown of thorns pricked his head. மத்தேயு 27:29ல இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். And 27:29 of Matthew we can see this verse. அவருடைய தலையிலே ஒரு முள்முளால் ஒரு முடியை உண்டு பண்ணி அவருக்கு சூடினார்கள். And they made the crown of thorns and placed it upon his head. அது எத்தனையோ இன்ச் நீளமுள்ள முள்ளுகள். And it was a inch of the length of this thorn. அது சும்மா ஒரு அலங்காரமா வைக்கல. And they were not keeping us for an ornament. நீங்க 4 சுவிசேஷத்திலும் படிச்சு பாத்தீங்கன்னா அது அவர் தலையின் மேல் வைத்து அடிக்கப்பட்டதுன்னு சொல்லிருக்கும். When it were reading in all the 4 gospels and we can see it was plated upon him and they beat on him. அப்படி வார்த்தை ஏதாவது இருக்கான்னு பாருங்க. And check whether such words அது அவருடைய தலையில சும்மா வைக்கப்பட்டதல்ல. It was not just kept upon his head. அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டதுங்கிறது ஒரு சரியான வார்த்தை ஒரு தனியான வார்த்தை மாத்திரமல்ல. It is not only the right word that he was kept the crown of thorns. அவர் அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். And they took the reed and beat upon his head. அவருடைய அந்த முள்முடி சும்மா வச்சு அப்படி டெக்கரேட் மாதிரிலாம் வைக்கல. And just they did not keep the thorns upon him and it was a decoration. அது அவர் தலையில வச்சு அடிக்கப்பட்டது. And it was kept on his head and it was beaten. அந்த அடியில அது இறங்கிருச்சு. And it was beat and it was gone down. சரித்திரம் சொல்லுகிறது 17 முள்ளு உள்ள ஆழமா போய் குத்திருச்சாம். History says the 17 inches of the thorns and went deep inside his head. 17 முள்ளுகள் எத்தனையோ இன்ச்சஸ் உள்ள போய் குத்திருச்சு. And many inches the 70 thorns and entered deep into his head. அந்த அளவு தலையில முள்முடி சூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. And to such extent and he was plated with the crown of thorns in his head. இன்னைக்கு இந்த கூட்டத்துல வந்திருக்கிற உங்களுக்கு கால்ல முள்ளு குத்தி இருக்கா? And those who come to this meeting whether the thorns இல்ல pricked மனசுல your முள்ளு குத்தி இருக்கா? legs, or it pricked in your heart, இல்ல தலையில முள்ளு குத்தி இருக்கா? or it pricked in your head. நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and see. உங்களுடைய நிலவரம் என்ன என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. Just consider and what is your state. உங்களுடைய ஜீவியத்துல நீங்கள் என்ன சூழ்நிலையில நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள்? In what situations and in your life you have entangled. சிலருக்கு கண்கள்ல முள்ளு போல சில பிரச்சனைகள் குத்தி கொண்டிருக்கிறது. And for some the problems are pricking like a thorns in their eyes. வேதம் இதெல்லாம் சுட்டி காட்டுகிறது. The Bible is depicting all these things. எப்படிப்பட்ட முள்ளு? What kind of thorn? கையில குத்தினாலே நமக்கு உட்கார முடியாது. If it is pricking our hands and we cannot bear it. கால்ல குத்திட்டா சுத்தமா இருக்க முடியாது. And if it is pricking our legs and we could not control. ஆனா அதே நேரத்துல உங்களுடைய கண்ணுல குத்துனா எப்படி இருக்கும்? At the same time if it pricks your eyes and how it will be. ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துல கண்களில் முள்ளு இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. You just think and see in a man's life if there is a thorn pricked in his eyes and how his state would be. என்னாகமம் 33:5ல பார்க்கும் பொழுது அவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளாக இருந்து உங்கள் விலாக்களிலே கூர்களாக இருந்து உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். In Numbers chapter 33 verse 5 and it is said that and they will be the thorns in your legs and the bee and the resist you. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்னு
யோசி எத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குன்னு பாருங்க. And just think and see how many of your situations in the life was going in this way. கண்ணுல முள்ளு வச்சா எப்படி இருக்கும்? இயேசுவுக்கு சிரசுல முள்முடி சூட்டப்பட்டது. ஆனால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் கண்ணுக்குள்ள முள்ளு மாதிரி இருக்கு. If there was a problem to them and for Jesus it was pricked on head and for some the problems is the pricking the thorns in their eyes. இன்னைக்கு இந்த கூட்டத்துல வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய உண்மையான நிலவரத்தை நீங்கள் உணர வேண்டியது அவசியம். And they that have come to this meeting and you have to identify your true state. நீங்கள் இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது when you see in the other part யோசுவா 23:13 பார்க்கும் பொழுது and 27 of the 33 of Joshua அவர்கள் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாக இருப்பார்கள் என்று நிச்சயமா நீங்கள் அறியுங்கள். and you will certainly know that and they will be the thorns to your eyes. அப்ப கண்ணுல முள்ளு, சிரசுல முள்ளு, உடம்புல முள்ளு, கால்கள்ல முள்ளு, இப்படி பல தன்மைகளை நாம் வேதத்திலே பார்க்கலாம். Thorns in your head, thorns in your eyes and thorns in your legs and thorns in your body and you can see in different aspects in the scripture. இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில அவங்க இருக்கிற இடமே ஒரு முள்ளு மாதிரி இருக்கு. For some even the situations or the place that they reside is like a thorns to them. அவங்க குடும்ப வாழ்க்கையே முள்ளு மாதிரி ஆயிடுச்சு. And their family life is like a thorn. அவங்க பிசினஸ் சென்டரே முள்ளு மாதிரி ஆயிடுச்சு. And their business center became a thorn. அவங்களுடைய தொழில் கூடமே அவங்களுக்கு முள்ளு மாதிரி ஆயிடுச்சு. And the place that they are doing the job and it became a thorns to them. அவங்க ஆபீஸ், அவங்க வேலை பார்க்கிற இடம் எல்லாமே முள்ளா மாறிடுச்சு. The office, the place where they are working and it become a thorns to them. ஒரு சிலருக்கு தங்களுடைய ஊழியமே முள்ளா மாறிடுச்சு. For some and this ministry became a thorn. இப்படிப்பட்ட பல பாதைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. And dearly beloved and you may be facing such a parts in your life. எசேக்கியேல் 2:6 பார்க்கும் பொழுது நீ முள்ளுகளுக்குள் குடியிருந்தாலும் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். In the book of Ezekiel chapter 2 verse 6 and we can see and thou was upon in the thorns. அப்ப அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. And consider how the man's life would be. நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் though briars and thorns be with thee. நீ தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும் and thou dost dwell among the scorpions. அப்ப இதில இருந்து என்ன நம்ம விளங்கிக் கொள்றோம் பிரியமானவர்களே? Dear beloved and what we understand. மனித வாழ்க்கையிலே விசுவாச பாதையிலே முள்ளுகள் பல விதங்களிலே நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. In life of men in the paths of faith and different kind of thorns is administered in our life. அது இது அதான் நான் சொன்னேன் முள்ளு இதுல தான் குத்தணும்னு ஒண்ணு ரூல்ஸ் கிடையாது. It is not a rules given that and the thorns have to prick in particular part. சான்ஸ் கிடைச்சா உன் சிந்தையில குத்தும். When time comes a chance comes it may prick your mind. உன் மைண்ட குத்தும். It comes and prick your உன் mind. மனதை வேதனைப்படுத்தும். And it will make you terrible. உன் மனசுல ஆழமான காயங்களை உண்டு பண்ணும். And it will bring the deep wounds in your head. தேவைப்பட்டா உன் கண்ணை குத்தும். If possible it will prick your eyes. தேவைப்பட்டா உன் சரீரத்துல கிழிக்கும். If needed it will rent your body. நீ அதை சரியான விதத்துல கையாளாவிட்டால் அது உனக்கு சீல் வைக்கும், உனக்கு வேதனை கொடுக்கும், உன் கை காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உன்னை தள்ளிட்டு போகும். If you handle it not properly and it will make you have the pulses and also make the terrible pains in your hands and legs. ஏன் இந்த முள்ளுகள் வந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand and why the thorns have come. தேவன் ஏன் இப்படி ஒரு பாதையை அனுமதிக்கிறார்? And why the Lord is admitting such paths. இது தேவ சித்தம்தானா? Is it the will of God? தேவன் தன்னுடைய குமாரனுக்கு கூட இந்த முள்ளுகளின் பாதையை அனுமதித்தது நாம் பார்க்கிறோம். Even the God's son is also given such paths of thorns, we can see it. அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டது. And he was plated with a crown of thorns. அந்த முள்முடியோடு தான் அவர் சிலுவையை சுமக்கிறார். And with the crown of thorns he was bearing the cross. நம்முடைய சிந்தையிலே நாம் பரிசுத்தவான்களாய் மாறும்படியாக அவருக்கு சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். And we all know that to change to a holy person with thoughts and he was plated with a crown of thorns in his head. ஆனா முள்ளு எப்படி இருக்கும் அப்படினு நமக்கு தெரியாது. And we do not know how the thorns would be. சில முள்ளுகள் ரொம்ப சிறுசா இருக்கு. And some thorns are small in size. சில முள்ளுகள் ரொம்ப நீளமா இருக்கும். And some thorns will be long in size. சில முள்ளுகள் விஷமுள். And some thorns are poisons. மரணமே நின்ற விஷமுள் எவிடன்னு மலையாளத்துல நமக்கு தமிழ்ல கேட்டிருக்கு மரணமே உன் கூர் எங்கே அப்படின்னு. ஆனா மலையாளத்துல எப்படி நின்ற விஷமுள் எவிட அப்படின்னு தான் கேட்கும். In Tamil it is said that over that where is the sting, but in Malayalam it is said that and where is this poisonous thorn of the அந்த முள்ளு குத்திருச்சுனா தொலைஞ்சாவன். If the thorn has pricked him and he was over. பிரியமானவர்களே இப்படிப்பட்ட விஷமுள்ளுகள் குத்தி எத்தனையோ ஊழியர்கள் விசுவாசத்தை விட்டு போயிருக்கிறார்கள். எத்தனையோ விசுவாசிகள் சத்தியத்தை விட்டு வெளியே போயிருக்கிறார்கள். And dearly beloved and many ministers of God and many believers and they have gone away from because of the thorns, the poisonous thorns have pricked them. இது ஏன் வருகிறது, எதனால் இது அனுமதிக்கப்படுகிறது, எவைகளெல்லாம் முள் என்று நீங்கள் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். And why these are coming and why he is appointing to us and why it is admitted to us and why it is coming in our life and we have to understand this. நல்ல white and white போட்டு நல்ல ட்ரிம்மா பரப்பிட்டு நீங்க
அழகா இன்னைக்கு ஒரு சர்வீஸ் பார்க்கலாம் வந்திருக்கலாம். And you have come with the thought that are coming in white and white garments and we can see a better service. முள்ளுகள்னு ஒண்ணே யாரோ பாதிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்காக இன்னைக்கு மெசேஜ் போகுதுன்னு நினைக்காத. நான் இப்ப சொல்ற முள்ளு ஓன்ட்டே இருக்குங்கறதை இப்ப நீ கண்டுபிடிச்சிடுவ. And telling that I am the thorn, for speaking of the thorn, don't think that I am speaking for the believers, those who are attacked by the thorns, and it is for everyone, those who come, those who are attacked by the thorns. உன்னுடைய ஊழியத்தோடும் ஜீவியத்தோடும் பல முள்ளுகள் போராடி கொண்டிருக்கிறார். In your life and many kinds of thorns are struggling with you. நீ இடம் கொடுத்தால் உன்னுடைய வருங்கால ஊழியத்தை நாசமாக்கி விடும். If you give room, and it will spoil your future ministry. இந்த முள்ளுகள் உன்னுடைய வருங்காலத்தையே சூனியமாக்கி விடும். And these thorns will break none of your future. முதலாவது இந்த முள்ளுகள் சாபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். First of all, we have to understand these thorns are curses. சாபத்தின் அடையாளம் தான் முள்ளு. The token for curse is a thorn. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into Genesis chapter 3 verse 18, மனிதனை சபித்த பொழுதுதான் இந்த முள்ளை குறித்து தேவன் பேச ஆரம்பிக்கிறார். when the Lord was cursing the men and he was speaking about the thorns, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ அதுல உனக்கு முள்ளும் குறுங்கும் அந்த மோசமான நெரிஞ்சில்கள் தான் உனக்கு முளைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is said that thorns also and thistles shall bring forth you. சாபத்தினுடைய ஒரு அடையாளம் தான் முள்ளு. The token for the curse is thorn. நாம ஊழியம் செய்றோம், நாம விசுவாசியா இருக்கிறோம், நம்ம மேல சில சாபங்கள் இருக்குதாங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். We are doing the ministry and we are believers and we have to check either any curses is found in us. இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்புக்குள்ள நம்ம வர்றதுக்கு முன்னால நம்ம மேல சாபம் இருக்கலாம். Before we comes into the salvation of Jesus and we may have curses upon us. அந்த சாபங்களை இயேசு சிலுவையில முடிச்சிடுறார். And the Lord abolished all the curses on cross. சரியான ஞானஸ்நானம், சரியான ரட்சிப்பு, சரியான அபிஷேகம் சாபத்தை முறிச்சிருது. Right water baptism and right salvation and right anointing is breaking away all your thorns. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்ம மேல சாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. And before we are saved and there are some chances for us to have the curses upon us. ஒருவேளை நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்கள் நிமித்தம், Sometimes because of the sins of நம்முடைய the பெற்றோர்களுடைய ancestors, பாவங்கள் நிமித்தம், because of the sins of the parents, நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நாம் செஞ்ச தவறுகள் நிமித்தம், and because of the errors and blunders that we committed before we are saved. நம்ம மேல சாபங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. And there are some chances for the curses to be upon us. அப்படி ஒண்ணுமே இல்லாட்டாலும் நம்ம சபிக்கப்பட்ட பூமியில தான் இருக்கிறோம். Even we don't have all such curses and we are living on the cursed earth. அப்படிங்கும்போது நாமும் சபிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார் தான். If so, and we are also the cursed group. ஆனால் But ரட்சிக்கப்பட்ட பின்பு after we are saved, நம்முடைய ரட்சிப்பில், நம்முடைய ஞானஸ்நானத்தில், நம்முடைய அபிஷேகத்துல சாபங்கள் முறிக்கப்படுகிறது. in our salvation, in our water baptism, in anointing, our curses are abolished or removed. ஆனா இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இத்தனை வருஷம் ஊழியத்துக்கு வந்துட்டோம், இவ்வளவு நாள் ஆயிட்டோம், இப்ப நம்ம மேல சாபம் இருக்குமா? And we are saved and we have come to the salvation, we are anointed, and will the curses will remain upon us? நல்லா புரிஞ்சுக்கணும். Understand when? என்னைக்கு நீ சரியா ரட்சிக்கப்பட்டயோ அன்னைக்கு உன் சாபம் 100% அவுட். When you are saved properly and that is 100% your curses are removed. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில புத்தகங்கள்ல இருக்கும், நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நீ இன்னொரு 40 வருஷம் கூட இருக்குன்னு. அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின்படி நமக்காக அவர் சாபம் ஆகினார். In book of Galatians chapter 3, and he became cursed for our sake. அப்ப முடிஞ்சு போயிடுச்சு அது. And the thorns are சரி, அப்ப இப்ப விசுவாசி இப்ப எப்படி சபிக்கப்படுறான்? And how the believers are becoming cursed? அதுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. And there is a great history behind it. சபை கூடுதலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஒரு சர்வீஸ்க்கு நீ போகலன்னா ஒரு சாபம் வந்து உன் மேல ஒட்டிக்கும். If you attend not the service and the curse will come upon you. நீ இந்த மார்க்கத்துல இருந்துட்டு மத்தவனுக்கு துன்பப்படுத்தினா, அவன் ஆண்டவரே இப்படி பண்ணிட்டானே, இவன் விளங்குவானா அப்படின்னா அந்த சாபம் உன் மேல வந்து என்ன செய்யும்? பலிக்கும். Staying in this religion, and if you are persecuting any people, and the curses that he was giving and will come and prosper upon you. ஒருத்தன் வியாதிப்பட்டானா நீ அவனை போய் பார்க்கலன்னா அது ஒரு சாபம். அந்த சாபம் உன் மேல வரும்னு மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கலாம். If you became sick, a person is becoming sick, and if you are not visiting him, and the curse will fall upon you, you can read this book of Matthew chapter 25. இடது பக்கத்தில் நிக்கிற வெள்ளாடுகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர்களை பிசாசுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போங்கள். அவங்க யாரு? வியாதியா இருந்த பார்க்காதவங்க, பசியா இருந்து பசிக்கு ஆகாரம் கொடுக்காதவங்க, தண்ணி கிடக்கும்போது தண்ணி கொடுக்காதவன், இவெல்லாம் யாரு? சபிக்கப்பட்டவன். Looking unto the word, and he was telling that they that give not the water, and they are the cursed. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? And what do we understand from this? ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் தெய்வீகமாக வாழாத பட்சத்துல, சில காரியங்களை செய்யாத பட்சத்துல நாம் சபிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். After coming to the salvation, when we are not doing certain things in our life, and we become the cursed. மத்தேயு 25:41 நீங்க இத பார்க்க முடியும். And you can read in book of Matthew chapter 25 verse 41. இவர்கள் இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள். And they that right stand at the left hand. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு. அப்ப இவங்களை பார்த்து என்ன சொல்றாரு?
சபிக்கப்பட்டவர்களேன்னு பேசுறார். And looking into them and he calling them, he cursed. இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க எப்ப பசியா இருந்தீங்க, எப்ப தாகமா இருந்தீங்க, எப்ப காவல்ல இருந்தீங்க, எப்ப வியாதியா இருந்தீங்க, எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. And they were asking, we knew not, and when we were stranger and naked and clothed with thee, and we knew not. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? And Jesus replied, இந்த சிறியர்ல ஒருத்தன் கஷ்டப்படும்போது நான் தான் கஷ்டப்பட்டேன்னு சொல்றார். and he was answering that when they were among you, a little was அப்ப இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ உதவி செய்ய வேண்டிய நேரத்துல உதவி செய்யலன்னா நீ சபிக்கப்பட்டவன். After coming to this way and the time where we need to help, and if you did not help them, and you are a cursed. அநியாயமா இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்ட பிறகு அநியாயமான ஒவ்வொரு செயல்களுக்கும் பிரதிவினை உண்டு. And justly when you are coming to this religion, if you are not doing, and there is a reward for it. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? And what do we understand from this? பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்துல ரட்சிக்கப்பட்ட பின்பு சாபத்துக்கு உட்படக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்கு. After getting saved in this religion, and there are some of the chances, or there are some incidents that be happening us to come and say the curse. அது உனக்கு ஒரு முள்ளு மாதிரி வந்து நிக்கும். And that will come and stand before us a thorn. நீ செய்கிற வினைன்னா செய்வன செய்ய வேண்டாம், நீ செஞ்ச வினைதான் உனக்கு வினையா வரும். The action that you don't doing, it will not be an evil. That action that you have done will become an evil to you. தமிழ்ல சொல்லுவான், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். And that which you are doing in the foretime, it will come and prosper in the daytimes. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. For every action there is an equal ஒவ்வொரு reaction. கெமிக்கலுக்கும் என்ன உண்டு? ஒரு ரியாக்ஷன் உண்டு. For every action there is an equal reaction. நீங்க ஒருவேளை நான் சொந்தக்காரனை பார்க்க போனா அங்க போனா இங்க போனா இத போனா அத போனான்னு சொல்லிட்டு சர்வீஸ கட் பண்ணிடுவேன். ஆனா ஒரு சாபம் வந்து உன் மேல பாயிண்ட் பண்ணி உட்கார்ந்துக்கும். You may come and telling that I am going to attend the ceremonies of the relatives or functions, and the curse will come and fall upon you. அதுக்கு தான் சபை கூடுதல நீ விட்றாதன்னு சொல்றதுக்கு ரீசன் இதுதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாம் முன்னால வந்து எல்லாரும் உட்கார்ந்து உங்க முகத்தை பார்க்கணும்னு இல்ல, தேவன் உங்க முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. So we are telling you that you have to come and gather up in the church, and you should not leave it, and God have to look into your face. பகலின் குளிர்ச்சியான வேளையில வந்தவர் சபைக்குள்ள வருவாரு. And at the cool of the daytime, and he will come in the church. நீ உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்திருக்கியான்னு நீ எங்கே இருக்கிறான்னு பாப்பாரு. And he will look unto you at the place where you are sitting and have your sit, and he will check whether you are sitting நீ வீட்ல உட்கார்ந்திருந்தீனா, சொந்தக்கார வீட்ல போய் உட்கார்ந்திருந்தீனா, கல்யாண வீட்ல உட்கார்ந்திருந்தீனா, சடங்கு வீட்ல உட்கார்ந்திருந்தீனா என்ன பிரயோஜனம்? If you sat in the rituals or ceremony places or any other festivals or in functions, and what is the use of you? அதுக்கு தான் சொல்றோம் சபை கூடுதல விட்றாத. And that's what we are telling, and that should not leave the எங்க சுத்தினாலும் எங்க போய் உட்கார்ந்திரு. And wherever you may be, and must sit in the service. அவசியமா நீ போக வேண்டியிருக்கும், நீ அங்க போனாலும் அங்க தேவ சமூகத்துல உட்காரு. If urgently you need to go to the place, and you must sit in the presence of God at right பூமி time. எங்கும் உலாவுகிற கண்கள் உன்னை பார்க்கட்டும். And he that looking towards the whole world, and he watches over you. பிசாசு சொல்லுவான், பாத்தீங்களா ஆண்டவரே இன்னைக்கு சர்வீஸ்க்கு அவன் போகலம்மா. And he will tell, and Satan looking unto God, who says that he was not attending the நீங்க service. நினைக்கிற மாதிரி உங்க பின்னால உள்ள பிசாசு சும்மா இருக்கவே மாட்டான். And don't think that he will not follow you, so it's a simple way. நீ 4 மணிக்கு எழும்ப மாட்ட, அவன் 4:01க்கு யார்ட்ட போய் சொல்லுவான்? எங்க போய் சொல்லுவான்? அவங்க ஆள் தூங்கிட்டான் அப்படிமா. You will not wake up by 4 o'clock, and he will complain to God for the whole one that he did not wake up today. வெளிப்படுத்தல் 12:10 சொல்லி இருக்கிறது, இரவும் பகலும் குற்றஞ்சாட்டுகிறவன் 24 hours உன்னை பத்தி பாயிண்ட் கவுண்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. Revelation chapter 15 verse 10 says that, and he is the accuser, and he was making and accusing of you day and night. உங்க ஆள் இன்னைக்கு கூட்டத்துக்கு போகல, And he did not attend the meeting, உங்க ஆள் ஜெபத்துக்கு எழும்பல, and he did not wake up for the prayer. இன்னைக்கு உங்க ஆள் வீட்ல பயங்கரமா சண்டை நடக்குது, And there was a quarreling in the house, அடிச்சிட்டாங்க. and because they were quarreled and fought. நீ போய் சொல்ல வேண்டாம். You don't want to tell. யார் சொல்லிட்டே இருப்பா? And who will tell this? அங்க ஒருத்தன் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான், கார்டு பஞ்சுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பான். And there is a one, he will punch the card all the times. இதுதான் உண்மையான நிலவரம் பிரியமானவர்களே. And this is a true state, beloved. அதனாலதான் நான் சொல்றேன், சாபத்தை நீயா விலை கொடுத்து வாங்கிடாத. So I am telling that you should not purchase with praise this curse upon you. சமய வாய்த்தா சாபங்கள் என்னங்கறத பின்னால பார்க்கலாம். If season comes, then I will tell you what are the curses. சாபம் ஒரு முள். A curse is a thorn. அது உனக்குள்ளேயே முள்ளை விளைய வச்சிரும். It will make to fertilize this thorn and you. ஒரு முள்ளை அல்ல, Not a single thorn. உனக்குள்ளேயே முள் விளைய ஆரம்பிச்சிரும். And the thorns will split in you. முள்களை உனக்குள் முளைப்பிக்கும். And it will bring the thorn forth in you. அதுக்கு பிறகு நீயே முள்ளா மாறிடுவ. Then after you will become a thorn. உன் புருஷன் உனக்கு முள்ளா இருக்க மாட்டான், நீ அவனுக்கு முள்ளா மாறிடுவ. The husband will not be a thorn to you, and you will become a thorn to your husband. இப்போ ஒரு வீட்ல புருஷனும் முள்ளு மனைவி முள்ளுன்னா என்ன எப்படி இருக்கும் அந்த வீடு? In a house, if a husband and wife both are thorns, and how the family இதுல will be. நடுவுல மாட்டிக்கிட்ட பிள்ளை செத்தான். And the children which among them will be it's over. இல்ல பிள்ளைகள் எல்லாம் ஆணும் பொண்ணு எல்லாம் முள்ளு நடுவுல மாட்டிக்கிட்ட பெற்றோர் செத்தான். And the boy and girl child in the house, and they were thorn inside, and they become a thorns to them. இந்த வியாதி ஒரு முள். The sickness is a thorn. இந்த முள்ளை கர்த்தர் இன்றைக்கு புடுங்கணும். Today the Lord have to pluck out this thorn. உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள இந்த வியாதி இருக்கு? How in among you, how many are having the sickness? வியாதிங்கும்போது அதுக்கு பல தன்மைகள் இருக்கு. When I tell about sickness, and there are many natures for it. சில வியாதி வந்து டெய்லி ஒரு சிலரை விசிட் பண்ணுதுங்க. And some sickness and visit them every day. ஒரு சில வியாதி வந்து கிளைமேட்ல மட்டும் வந்து விசிட் பண்ணும். And for some sicknesses, and they will look into them only the climate. ஒரு சிலருக்கு வீட பெருக்கிட்டா வியாதி வந்துரும். And for some, if they build the house, and they will visit the sickness. அப்படிதானே?
ஒண்ணு நான் பரியாசத்துக்கு சொல்லல, நிலவரத்தை சொல்றேன். ஒரு நாள் வீட்டை பெருக்கிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா வீட்டை சுத்தம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் ஆள் என்னது இவங்க ஃபேக்டர். I am not mocking you. One day if you sweep your house and another day you will become ill and you will suffer with the sickness. கொஞ்சம் ஹார்ட் வொர்க் பண்ண முடியாது, And they could not do hard work. வெயில்ல போக முடியாது, And they could not go in பனியில snow. போக And முடியாது, they could not go in the snow. கொஞ்சம் வேலை செய்ய And முடியாது, they could not do the hard work. ஒரு நாள் விழிச்சிருக்க முடியாது, And they could not watch for a ஒரு single நாள் day. உபவாசம் ஒரு நேரம் உபவாசம் எடுக்க And முடியாது, they cannot take fasting one time. காமன் நேரம் முழங்கால் போட முடியாது, And they cannot bend their knees for 15 minutes. ஒரு பவனிக்கு போக முடியாது. And they cannot attend a procession. இன்னைக்குள்ள நிலவரம் என்ன? நம்முடைய நிலவரம் And what is our present state today? சிக் இல்லன்னா என்னது? வீக். And we are sick or weak. இப்ப நம்ம எல்லாரும் ரொம்ப ஸ்டைலா சொல்றது என்னது? வீக். Very easily or very stylily we are telling that we are weak. வீக் கூடும்போது அதுக்கு பேர் என்னது? சிக். And when you are increasing it is called a sick. ரெண்டு மூணு பலவீனம் ஜானிச்சுன்னா நீ யாரா மாறிடுவ? வியாதியஸ்தனாய் மாறி விடுவார். When 2 or 3 times comes and you become a sick person. அதனால முதலாவது இந்த முள்ளு பிடுங்கணும். So first of all and this thorns must be இந்த cut முள்ள out. வச்சுக்கிட்டு தான் பிசாசு எல்லா ஊழியக்காரங்களையும் விசுவாசிகளையும் டச் பண்ணிக்கிட்டே இருக்கான். Keeping this thorn and Satan is pricking every believers and saints of God. ஏதாவது ஒரு விதத்துல அவனை காயப்படுத்தணும், அது அவனுடைய நோக்கம். It is his purpose to prick him and wound him in any part. இதுக்கு அவன் காரணம் சொல்றான். And he is telling a reason behind this. ரெண்டு காரணங்களை பவுல் பேசுகிறார். And Paul is speaking 2 reasons. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. That I should not exalt myself. இந்த முள்ளுக்கான காரணத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டான். And he identified the reason behind the thorn. இது எப்படி தேவன் நமக்கு அனுமதிச்சாருன்னு யோசிச்சு பார்க்கறான். I think and see and how the Lord admitted to him. கடைசில அவன் சொல்றான், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இந்த சாத்தான் உள்ள வந்துட்டான். At last he says that and lest I should not exalt above my measure and he came inside me. எனக்கு கிடைச்ச பிரசங்கம், கிருபை, வல்லமை, வரங்கள், வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் இவைகளின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இந்த வல்லமை என்னோடு போராடுகிறது. All the sermons and truths and doctrines and abundance of the revelation that I should have upon me, that I should not exalt me and this thorn is pricking me. அப்ப முள்ளு வந்து ஒரு என்னது? ஒரு ஸ்பீட் பிரேக். So the thorn is a speed break. நீ போற வேகத்துல ஸ்லோ பண்ணு, நீ உன்னை உயர்த்தாதங்கிறதுக்கு எதை கொடுக்கறாரு? ஒரு முள்ள கொடுக்கறாரு. And the speed that you take that will slow you down and he was giving you thorns. ஸ்பீட் பிரேக் கொடுத்தா பரவாயில்லை, சாகறதுக்கு கொடுத்துற கூடாது. And if he was given speed break doesn't matter and it should not make you to die. நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரன் வேகமா மனைவியோடு போயிட்டு இருந்தாரு. And one day I was traveling, I was seeing a husband was going with wife. குழந்தை அந்த வண்டியில இருந்துச்சு. And the child was sitting in. அது நைட் ஒரு 9:30 மணி இருக்கும். And it was 9 to 9:30. நானு என் வண்டியை தாண்டி தான் அவர் போறாரு. And crossing my vehicle and they were moving. அவர் ஒரு அவிசுவாசி. And he was an unbeliever. நல்ல ஸ்பீட்ல போகும்போது அவர் ஸ்பீட் பிரேக்கை கவனிக்கவே இல்லை. And when he was going in full speed and he did not listen the speed breaker. இவன் பாட்டுக்கு ஏறி குதிச்சிட்டான். And he jumped over it. இவன் ஏறி குதிச்சிட்டானா ஒய்ஃப் கீழே குதிச்சிருச்சு. And the wife fell down. கால்லாம் பின்னி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. And her legs were scattered and were gone away. அவன் வண்டியில இருந்துட்டு சரி எழும்பு, சரி எழும்புங்க. அவன் எங்க எழும்புவா? And from the vehicle he was calling, you can get up. திருப்பி வந்து அவன் இறங்கி வந்து தூக்கி கடைசி என் கார்ல நான் ஏத்தி கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டு போனேன். Then he gone down and I have made her to come in my house in Chika. I dropped her in the house. திருப்பி போய் அவங்க ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் தூக்கிட்டு போனாங்க. Then after they carried her to hospital. ஸ்பீட் பிரேக் உன்னுடைய பரிசுத்தத்துக்காக இருக்கணுமே தவிர உன்னுடைய தெய்வீகத்துக்காக இருக்கணுமே தவிர இந்த முள்ளு வந்தது உன்னுடைய வீழ்ச்சிக்காக இருக்க கூடாது. The speed breaker must be for your divineness or holiness and should not be a falling. இரண்டாவது இந்த முள்ளு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பயங்கர வேதனையை கொடுத்தது. Secondly, this thorns gave great pain to Jesus. அவருடைய தலையில உள்ள ரத்தம் போனதுக்கு காரணம் இந்த முள் முடிதான். The reason for all his blood in the head was gone away is the reason of the thorns. உடம்பெல்லாம் அடி விழுந்துச்சு, ஆனா தலையில இருந்து முள்ளு தான் கிழிச்சு ரத்தத்தை வெளியே எடுத்தது. And he got the whole beatings on the body, but the thorns in his crown of thorns in his head and make all his blood to come out. அந்த அளவு அது குத்தினது. And to that extent it pricked him. இந்த முள்ளுகள் வேதனையினுடைய ஒரு பாதிப்பு, ஒரு தாக்கம். And this thorns is one part of this pain. இந்த முள்ளுகளுடைய அடுத்த தாக்குதல் என்ன? And what is the next attack of this thorn? ஒன்னு வியாதியை உண்டாக்குவது, One is bring மற்றொன்று உன்னுடைய மனதை வேதனைப்படுத்துவது, all and others may grieve your heart. இரண்டாவது உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர விடாம இந்த முள்ளுகள் வந்து அப்படியே நெருக்கிடும். Secondly, and you should not grow in your spiritual life and the thorns will come and subject you. அது எப்படின்னா And how it is பிரசங்கத்தை possible? கேட்கும்போது சூப்பர்மிங்க, வெளியே போன உடனே டூப்பர் ஆயிடுவீங்க. Hearing the sermon you may tell it was superb, but they're going out and may vanish away. ஒரு யூத் கேம்ப்ல ஒரு பையன் கேட்டான், யூத் கேம்ப்ல இருக்கிற வரைக்கும் நான் அப்படி செயிண்டா இருக்கிறேன், கேம்பஸ் விட்டு ரூம்ல விட்டு வெளியே போனா நான் யாரா மாறிடுறேன், பாவியா இருக்கேன். அப்படின்னா எப்படி 24 hours அங்க இருந்து சொன்னா உன்னை ஜிப்பா போட மாட்டேங்கறியே? And during youth meeting and he was saying that I was so full speed and was so hot when I was staying here, but I will go out, I am gone away, and what's the reason behind it? இங்கே நீங்க பார்க்கும் பொழுது இந்த முள்ளுகளுடைய தன்மை என்னன்னா, வசனத்தை கேட்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த வசனத்தை நீங்க செயல்படுத்தும் போது இது வளர்ந்து அப்படியே நெருக்கும் உன்னைய பிடிச்சு.
And when we are hearing the sermon and it is so interesting to you, when the thorns are spring forth and it is growing and it will come and subject over you. இந்த முள்ளுகளுக்குள் விதைக்கப்பட்ட தன்மையை மூணு சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். And we can see the three gospels and how it was sown among the thorns. மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். We are reading in book of Matthew chapter 3. மார்க் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். In Mark chapter 4. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். In Luke chapter 8. இந்த ஒவ்வொன்றிலும் பார்க்கும் பொழுது இந்த முள் வளர்ந்து நெருக்குகிறது. In all the three gospels and we can see and this thorn is growing and it is subjecting them. இந்த இடத்துல முள்ளுகள் என்று இயேசு சொன்ன காரியங்கள் என்ன? And what is the thing or what are the things he speak about the thorns? முள்ளுள்ள இடங்களிலே விதை விதைக்கப்படுகிறது. And the seeds are sown among the thorns. அந்த முள்ளு வளருது, விதையும் வளருது. And the thorn and the seeds are growing. அந்த செடி வளர்ந்து போது இந்த முள்ளு என்ன செஞ்சது? அத நல்லா வளர விடாம நெருக்குது. And when the plants are growing and the thorns is not allowing them to grow well. நீங்க கூட இப்ப நம்ம காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடுல ஒரு ரெண்டு தென்னை மரம் வளராமே நிக்கும். And we can see in the compound and some 2 or 3 coconut trees were not grown. Yeah. Why? மத்த மரம் வளர்ந்துருச்சு, இத வளர விடாது. Other trees grown and it was not allowing the coconut tree. அதுபோல இந்த முள்ளு வளர்ந்துட்டா வசனத்தின்படி உள்ள வாழ்க்கையை உன்னால வாழ முடியாது. When the thorns are growing and you cannot live the word according to the word of God. மத்தேயு 13:22 இந்த முள்ளுகள் ரெண்டு முள்ளுகளை குறித்து பார்க்கிறோம். And we can read about book of Matthew chapter 13 verse 22 about the thorns which is growing. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பெலனற்று போவான். அந்த முள்ளுகள் என்னது? இந்த வசனத்தை நெருக்கிற முள்ளு என்னது? உலக கவலை, ஐஸ்வரியத்தின் மயக்கம். And what is choking the word of God? It is care of this world and deceitful of riches. முள்ளுனா பக்கத்து வீட்டுக்காரி கூட வேலை பார்க்கறவன் அப்படிலாம் நினைச்சிராதீங்க. அதெல்லாம் ஒரு முள்ளு. இன்னொரு முள்ளு உலக கவலை ஒரு முள்ளு. And don't think the thorns or your neighbors are they that are pricking you and these are the cares of the world. உனக்கு பணம் வசதி எல்லாம் கொடுத்துட்டார் பாரு, நீ அதுக்குள்ளேயே முழுகுறிய. ஐஸ்வரியத்தின் மயக்கம் அது ஒரு முள்ளு. The Lord has given you all luxuriousness and money and everything and these are all the deceitfulness of your riches. இந்த முள்ளெல்லாம் ரொம்ப டெக்னிக்கா குத்தும். And this the thorns will prick us. இது வெளிய பார்த்தா உனக்கு எப்படி தெரியாது? வெளிய பார்த்தா உனக்கு எப்படி தெரியாது? முள்ளு மாதிரி தெரியவே தெரியாது. When you see outside and it will not be seen like a thorn to you. ஆனா சரியா குத்த வேண்டிய இடத்துல குத்திரும். But the place where it shall prick it will prick. இந்த உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தின்படி வாழ விடாமல் உன்னை நெருக்குகிற முள்ளுகள். And these are the thorns that when you hear it that is care of this world and deceitful of riches is choking you that choking the word of God that should not live according to God. இப்ப நீங்க பாருங்க உங்க வீட்ல முள்ளு இருக்கா உனக்குள்ள முள்ளு இருக்கான்னு பாருங்க. And check and see whether the thorns in you or in your house. கர்த்தர் உனக்கு பணம் கொடுப்பாரு. The Lord will give you money. வண்டி கொடுப்பாரு. And he will give you vehicle. வீடு கொடுப்பாரு. He give you house. தேவைகள் எல்லாம் கொடுப்பாரு. He gives all your supplements. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். And the evidence will give the riches. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிடிச்சிட்டு கொடுப்பாரு. The Lord who giveth you and ஆனா நீ அதுல மயங்கிட்ட அதுதான் உனக்கு முள்ளு. But when you faint in all this and that become a thorn to you. ஐஸ்வரியத்தின் மயக்கம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நெருக்கிடும் முள்ளு போல. This deceitfulness of riches and will come a choke your spiritual life. ஒரு சிலருக்கு ஒண்ணுமே தெய்வம் கொடுக்கிறது இல்ல. For some the Lord have given the thorns. அந்த கவலையிலேயே அது ஒரு முள்ளு. And with this burden and this is the thorns to them. கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை உன்னால என்ன செய்ய முடியாது? கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. When the cares are increasing and you cannot increase the meat or increase the meat. என்னடா இப்படியும் போக விட மாட்டேங்கிறாரு இப்படியும் போக விட மாட்டேங்கிறாருங்கறீங்களா? You are telling that and he is not making it to go this way and that way. வறுமையும் முள்ளுங்கற, வசதியும் முள்ளுங்கற, அப்ப நான் எங்க தான் போறது? Poverty is thorn and riches is also thorn and where I can go? வறுமை ஒரு முள்ளு, உலக கவலை ஒரு முள்ளு. ரைட், சரி விடு. அப்ப ஆசீர்வாதத்தை கொடு. அது போனா ஆசீர்வாதம் கிடைக்கிறது தப்பு கிடையாது. அதுல மயங்கற பாரு, அதுதான் முள்ளு. Receiving the blessing that doesn't matter that you faint in it and that has become a thorn to you. இப்ப எந்த முள்ளெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. Check what are the thorns is found in you. வியாதி முள்ளு இருக்கா? Is there a sickness thorn? ஏதாவது மன வேதனை இருக்கா? Or do you having depression in உலக life? கவலை இருக்கா? Or do you have the care of this இல்ல life? ஐஸ்வரியத்தின் மயக்கம் இருக்கா? Or do you have the deceitfulness of riches? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கத்துல வந்தா ரெண்டு பகுதி இருக்கும். பயங்கர போராட்டமா இருக்கும், பயங்கர செழிப்பு இருக்கும். எல்லாத்துலயும் பேலன்ஸ் பண்ணி போறதுக்கு உனக்கு என்ன செய்யணும்? பிராக்டீஸ் இருக்கணும். Understand well after coming to this way and you will have the struggle for life or you have the problems and you will have the riches of life and you must know to balance and both the state of life. இந்த தெருவுல பிள்ளைகளை கயிறுல நடக்க விடுறான் பாருங்க. And you can see in the streets and they have the rope around children. ஒரு கம்பு நட்டி கயிறு கட்டி அது மேல எது நடத்துவான்? ஒரு பொன் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ நடக்க விடுவான். And they have the two sticks and tie the rope in it and make the children. கயித்துல நடக்கும், கயித்துல நடக்கும். And they were walking in the rope. எப்படி இருக்கும்? How it would be? அடுத்து செருப்பு போட்டு நடக்கும்.
And they will have used the slipper to walk. அந்த கயித்துல இவ்வளவு சைஸ் கயித்துல செருப்பு போட்டு நடக்கும். நம்ம ஆளுங்க சும்மா நடந்து வரும்போது கால் ஒடிஞ்சிச்சு ஜெபின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு ஒரு செருப்பு போட்டா திருப்பி கால் ஒடியாம கை ஒடியாம என்ன ஒடியும்? And the small size rope, and they were using the slipper to move around this rope, and how they would walk. அந்த பிள்ளை செருப்பு போட்டு கயித்துல நடக்கும். And they were walking on the rope with slippers. கையில என்ன இருக்கும்? ஒரு கம்பு இருக்கும். அதுலதான் அது என்ன செய்யுது? தன்னை பேலன்ஸ் பண்ணுது. And there would be stick in his hand, and only with the stick they are balancing. பெந்தேகோஸ்தே வாழ்க்கையில வந்தா உனக்கு வறுமை வரும். அதுல நீ பேலன்ஸ் பண்ணணும். வசதி வரும். அதுலயும் நீ பேலன்ஸ் பண்ணணும். When you come to this Pentecostal life and you will get this poverty, you must balance, and you will get riches, you must balance that also. நீ பட்டுன்னு வறுமையில போய் குப்புற விழுந்துற கூடாது. வசதியில போய் குப்புற விழுந்துற கூடாது. And you should not fall down in riches and in poverty. நல்லா கவனிச்சுக்கங்க சத்தியத்தை. And understand the truth well. உனக்கு முள்ளுன்னு சொன்ன உடனே நீ என்னவோ நினைச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தன் வியாதியில படுத்திருக்கவனுக்கு முள்ளு கொடுத்திருக்காருன்னு உன் கையில இருக்கு அந்த முள்ளு. When you are telling about the thorns, so don't think that some are sickness or they are having the thorns. The thorns are resting in your hands. இத மார்க் எப்படி பேசுறாரு? And how the Mark is speaking about the thorns? மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இந்த முள்ளை எப்படி அவர் சொல்றாரு? Mark chapter 4 verse 18, and how he is speaking about the thorns. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. And he is giving another extra point, and the lust of other things entering in. அதாவது இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு அங்க இருக்காரு, மார்க் அங்க இருக்காரு, லூக்கா எல்லாம் இருக்காங்க. ஒண்ணு அறகுறையா கேட்டதெல்லாம் பாதி எழுதுது, பாதி முழுசு எழுதுது. When Jesus was telling these words in Matthew, Mark and Luke, and they all having together, and they are having it according to the knowledge, and they were writing upon this page. இப்ப மார்க் தான் சுவிசேஷத்துல பேஸ். And the Mark, and he is the base or the foundation of the gospel. சுவிசேஷத்துல அஸ்திபாரம் போல சொல்ற பாயிண்ட்கள் அதிகாரம் கம்மியா இருந்தாலும் மார்க் சொல்றதா என்னது? ஆணித்தரமானது. And the chapters are limited, but what the Mark is telling, and it was so correct, and he was the foundation for the உலக gospel. கவலை, ஐஸ்வரியத்தின் மயக்கம், மற்ற எல்லாவற்றைகளை குறித்ததான இச்சை. Cares of this world and deceitfulness of riches and lust of other things that is entering in. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள இச்சை வந்துருச்சுனா அது ஒரு முள்ளு அவனுடைய பலூனை பட்டுன்னு உடைச்சிரும். If the lust enters into a spiritual man, and it is a thorn, and it will come and break his life. அவனுடைய தெய்வீகம் என்கிற பலூனை ஒரே செகண்ட்ல டப்புன்னு உடைச்சிரும். And it will break away the strength of his divineness in him in a second. அவன் காப்பாத்தி வச்சிருக்கிற பரிசுத்தத்தை உடைச்சிரும். And it will break away the holiness that you have preserved till now. அவன் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிற பிரதிஷ்டையை உடைச்சு விட்டுரும். And it will cut off the consecration of standing it. அதனாலதான் இந்த முள்ள நீ கவனமா பார்க்கணும் எந்த முள்ளு குத்துதுன்னு. So you have to watch carefully, and what thorns are pricking you. வியாதி என்கிற முள்ளா? Is the sickness thorns? மன போராட்டம் என்கிற முள்ளா? Or is the thorns of the depression of உலக mind? கவலை என்கிற முள்ளா? Or it is a thorn of the care of this world? ஐஸ்வரியத்தின் மயக்கம் என்ற முள்ளா? Or it is a thorn of the deceitfulness of the இல்லையால் world? இச்சை என்கிற முள்ளா? Or it is a thorn of lust? இந்த முள்ளு குத்தும் போதுதான் நீ மரணத்தை நோக்கி போகிறாய். When this thorn is pricking, and you are passing towards the death. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். And this lust conceive and bring forth the sin. பாவம் பூரணமடையும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். When the sin is perfected and it brings death, and we can see in book of James chapter 1. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? And what we understand from this. இச்சை தான் தொடக்கம். And this lust is the இந்த beginning. முள்ளு குத்திருச்சுன்னு சொன்னா உனக்குள்ள பாவம் வந்துரும். When this thorn prick you, and the sin enters you. இந்த பாவத்தை நீ சரியா புடுங்கலனா அது உனக்கு மரணத்தை கொண்டு வரும். When you pluck not the thorns in properly or sin properly, and it brings death in you. அதனால தான் மற்ற எந்த காரியங்களை குறித்த இச்சை உன்னை நெருக்கும். So that is what in the matters that the lust may come and choke you. இத லூக்கா எப்படி எழுதுகிறாரு? And how Luke have written this? லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். And book of Luke chapter 8 verse 14. நான் என் சவுண்ட கூட்றேன்னா நீங்க யாரோ தூங்குறீங்கன்னு அர்த்தம். கரெக்ட்டா? டென்ஷன் ஆகுறேன்னு அர்த்தம். சவுண்ட கூட்ற அப்படியாவது நீ எழும்பிரு அப்படினு. லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வரியத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு. சிற்றின்பங்கள் ஒரு முள்ளு. Pleasures of this life is a thorn. அது என்ன சிற்றின்பம்? And what the pleasures are? சிற்றின்பம்னா என்ன? And what is the pleasure? இன்பம், சிற்றின்பம், பேரின்பம் இப்படிலாம் நீங்க பைபிள்ல பார்க்கலாம், உலகத்திலயும் பார்க்கலாம். And you can see joy and exceeding joy and this pleasure in this world. இந்த சிற்றின்பத்துக்கு ஒரு விளக்கம் எப்படி கொடுத்திருக்குன்னா, and one explanation for this pleasure and how it is given. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று வாழ்கிறவர்கள். And they that live the single day life as a pleasurable life. ஒரு நாள் தானங்க, ஒரு நாள்னா பரவாயில்ல தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுங்க இவங்க எல்லாம் உல்லாச வாழ்க்கை வாழுகிறவர்கள். And one day it doesn't matter, and they were living in the pleasurable life. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 Peter chapter 2 verse 13. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து
உங்களோடே விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். ஒரு நாள் வாழ்வில இன்பமா இருக்கிறது தான் சிற்றின்பம். கொஞ்ச நேரத்துக்காக, சில நிமிடங்களுக்காக, சில மணி நேரங்களுக்காக, சில மனிதர்களுக்காக இன்பம்க்கு இடம் கொடுக்கறீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் சிற்றின்பம். And giving room for joy for a second, for a minute, and for the pleasures of the enjoying the pleasures with men for a while, and that is the thing that you are giving pleasure for the day time. இது ஒரு முள்ளு. And this is a thorn. இது உனக்கு தெரியாது, ஏதோ ஒரு பிசாசு போராட்டம், ஒண்ணும் கிடையாது. இது ஒரு முள்ளுன்னு தான் பைபிள் சொல்லுகிறது. You know not about this, and you may think that this is a struggle of the devil, but this is a thorn. ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுவது. And they count the pleasure to riot in the daytime. ஒரு சகோதரன் நமக்கு விசுவாசியா இருந்தாரு. A believer, a particular brother, அவர் வந்து BSF ல கமாண்டரா இருந்தாரு. and he was in a commander in BSF. அவர் வேலையெல்லாம் விட்டு இங்க வந்து செட்டில் ஆயிட்டாரு. And he retired from the job and he was settled here. நல்ல மனுஷன். And he was a good person. சபையில ஒரு பிரச்சனைனா நிப்பா மனுஷன். In any problem in the church, and he will stand in the church. பாட்டெல்லாம் படிக்கும்போது அப்படியே இந்த நம்மள மாதிரி சும்மா அப்படியே பேக் மாதிரிலாம் படிக்க மாட்டாரு. பாட்டை பாடி ரசிச்சு ருசிச்சு அழுதுருவான் அந்த வார்த்தையோட சேர்ந்து. When he was singing a song, and he will not sing in an ordinary way, and he will enjoy the song, and he will feel it, and he will mention, and he will tears when he sings song. ஜான் டீஸ்னு ஜெபிக்க கூப்பிட்டாங்க. And when he was ஜான் டீஸ், அவருக்கு வந்து மஞ்ச காமாலை, and he got jaundice, and he asked him to pray for it. அப்ப நான் ஜெபிக்க போனேன். And I went to pray. ஜெபிக்க போனபோது அவர் முழங்கால் போட்டு அறிக்கையிட ஆரம்பிச்சிட்டான். And when I prayed, and he knelt down and prayed. இது வந்ததுக்கு காரணம் எனக்கு தெரியும். I want to know the reason for this disease. என்ன பிரதர் சொல்லுங்க. And he asked, what is that? இல்ல ரொம்ப நாள் நான் வந்து BSF ல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால குடிச்சேன். And before I got saved, when I was in BSF, I drank. ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை விட்டுட்டேன். And then I was saved and left it. அதுக்கப்புறம் நான் வேலையெல்லாம் விட்டு இங்க வந்துட்டேன். Then after leaving my job, I came to this place. But last week BSF ல உள்ள பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் சென்னையில ஒரு புரோகிராமுக்கு வந்தாங்க. And all the officers in the BSF, and they attended the program in Chennai. சரி, பழைய ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்க போனேன். And I went to meet all my old friends. பார்க்க போன இடத்துல ஒரு பார்ட்டி வச்சாங்க. The place where I met, they had a party. எல்லாரும் அடிச்சாங்க. And they all had this. என்னை ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஒரு நாள் தான் சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஷேர் ஆயிட்டு வந்துட்டேன். They compelled me to drink, and so I also shared among them. அவன் பார்ட்டிலாம் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டான். நான் எதை வாங்கிட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்த உடனே ஜாண்டிஸ் வந்துருச்சு. அது எப்படி ஆண்டவர் விடுவாரு? நீ வந்து ஞானசானம் எடுத்தாள் கொன்றுவாரு உன்னை. They attended the party, and they left, and I got this jaundice when I attended the party, and I took a water baptism, and the Lord had made to come this disease. அப்பனா ஒய்ஃப் ஓடி திரும்பி பாக்குது. ஓஹோ, தண்ணி அடிச்சீங்களா? அச்சர்தான். And then the wife was turning over. சொல்லவே இல்லையே. அவன்ட்ட எப்படி சொல்ற? நீ சொன்ன பேப்பர்ல எல்லாம் போட்டுருவே. And it was not informed to his wife. அதனால அவ அப்படியே வேற வழி இல்லாம இன்னைக்கு என்ன இப்ப ஜாண்டிஸ் படுக்க வச்சிருச்சு, எலும்பு விட மாட்டேங்குது. இப்போ அறிக்கை செஞ்சாதான் போகுங்கிற கண்டிஷன் வந்த உடனே ஐயா அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. And when he got the profession that he had to confess, and he started to confess that the original thing of him. அது வரலன்னா இவர் அறிக்கை செய்ய மாட்டாரு. காலரை தூக்கி விட்டு போய்கிட்டே இருப்பாரு. கர்த்தர் மன்னிச்சிட்டார் இருப்பாரு. And he will not confess a thing, and he will tell the caller. ஆண்டவர் வந்து குருடு இல்ல. And God is not a blind. ஆண்டவர் ஒன்னும் செவிடு கிடையாது. And he is not a deaf. ஆனா மௌனமா மட்டும் இருப்பாரு. But he keeps silent. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. ஆண்டவர் குருடும் கிடையாது, செவிடும் கிடையாது. ஆனா எப்படி இருப்பாரு? சில டைம் மட்டும் மௌனமா இருப்பாரு. ஆனா டைம் வரும் பொழுது பாயிண்டா எடுத்து வைப்பாரு. God is neither blind nor deaf, and whether he keeps silent, when the time comes, and he will tell point by point. இத நீங்க சங்கீதத்துல தெளிவா பார்க்கலாம். And you can see in book of Psalms நீ clearly. இவைகளை எல்லாம் செய்யும் பொழுது நான் மௌனமாய் இருந்தேன். When you did all these things, and I was silent. ஆனா நீ நினைச்சது என்னன்னா சாகுற வரைக்கும் நான் மௌனமா இருப்பேன்னு நினைச்சிட்டா அதான் தப்புங்கறாரு. What you thought that until your death, and I will keep silent. 50ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். Psalms 50 verse 21. இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். நீ செய்யும் போது மௌனமா இருந்த. நீ என்ன நினைச்சிட்ட? கடைசி வரைக்கும் மௌனமா இருப்பேன்னு நினைச்சிட்ட. ஆனா டைம் வரும்பொழுது ஒன்னொன்னையா கொண்டு வந்து என்ன செய்வேன்? நிப்பாட்டுவேன். And thou hast thought that, and I will keep silence until my death, and you will be silent. But when the time comes, I will reprove everything one by one. இது ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி சொல்றான்? And how the prophet Isaiah is telling about this? ஏசாயா 57:11. And 57:11 of Isaiah. நீ யாருக்கு பயப்படுகிறாய்? யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? அதுலதான் இருக்கு. அஞ்சி இல்ல, அஞ்சி. வாசி 11. நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன் அல்லவா? ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். எப்படி? நான் ரொம்ப நாள் மௌனமா இருந்ததுனால நீ எப்படி இருக்கிற? பயப்படாம துளிர் விட்டு துணிஞ்சு செஞ்சுக்கிட்டே வரேன்னு சொல்றார். I held my peace even of old, and thou fearest me not, and you were presumptuously doing all these things. ஒரு சிற்றின்பம் உனக்கு ஒரு முள்ளு, அது உன் வாழ்க்கையை பாதிச்சிரும். A pleasure is a thorn, it will affect your life.
எந்த முள்ளு உனக்குள்ள குத்திட்டு இருக்குன்னு பாரு. You just think and what thorns is found in you. சிலருடைய முள்ளுகள்லாம் உள்ளே இருக்கு. For some the thorns are resting in them. அது டைம் வரும்பொழுதுதான் அழுக ஆரம்பிக்கும். When the time comes it will start shout and cry. அது உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். It will remain inside. தயவு செய்து உங்களுடைய முள்ளுகளை இன்றைக்கு பிடுங்க, தேவனுக்கு இடம் கொடுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் பிடுங்குங்கள். Give room for God to pluck out your thorns or you yourself pluck the thorns of the tree. ஓசியா 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look into the book of Hosea chapter 2, 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Hosea chapter 2 verse 6. ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். உன் வழிகளை நான் முள்ளுகளினால் அடைப்பேன்னு தன்னுடைய ஜனத்தை பார்த்து கர்த்தர் பேசுறாரு. And God speaking unto his people, therefore behold I will hedge thy people the way of thorns. நான் உன் வழிகளை முள்ளுகளினால் அடைப்பேன். I will hedge up thy way with thorns. ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வழியை கர்த்தர் முள்ளு வச்சு அடைப்பங்கறாரு? And why the Lord is telling to the child of God and I will hedge the thorns. உங்களுக்கு முந்தின வசனங்கள்ல பாத்தீங்கன்னா வேசித்தனம் விபச்சாரம் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. When you read it above verses and we can see about the whoredoms and the adultery. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு விபச்சாரம் வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்தீனா அது ஒரு முள்ளு. After coming to spiritual life, you give room for the adultery and fornication, that is a thorn to you. வெளியரங்கமா பார்த்தா அது ஒரு பாவம், ஆனா பைபிள் படி பாத்தீங்கன்னா அது என்னது ஒரு முள்ளு. அந்த விபச்சார வேசித்தனம் உன்னை குத்தி 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 உன்னை பாவியா மாத்திரும். Outwardly when we see in the worldly type and it is a sin, but in the scripture is saying that it is adultery or fornication, it is a thorn that is pricking you, it will prick you and it will prick you to spoil. அதனாலதான் நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றோம். So we have to take heed in this matter. அவசியம் இல்லாம பேசாத, and without any need, அவசியம் இல்லாம போன் பேசாத, and without emergency don't call, தேவையில்லாத இடத்துக்கு போகாத, and don't go in a necessary place, அவசியம் இல்லாத ஆளுங்கள்ட்ட நீ பழகாத, and don't have the practice with other people, ஜெபத்தோடு இரு, be in prayer, உபவாசத்தோடு இரு, and be with fasting. உனக்கு வேலை இல்லையா பேசாம வீட்ல என்ன செய், ஜெபம் பண்ணு. If you don't have any job or work and stay at house and pray, இல்லனா பேசாம வீட்ல ரெஸ்ட் எடு, or you stay in your house and take rest. டைம் இருக்கு, டைம் பாஸ் பண்ணனும் அப்படி இப்படின்னு சொல்லி போய் எங்கேயாவது விபச்சார வேசித்தனத்துல சிக்கிடாத. You have time that you are having things and you don't be entangled any such kind of fornication or adultery. யார் வீட்டுக்காவது போகணும், உதவி செய்யணும், வேலை செய்யணும், அப்படி இப்படின்னு போய் எங்கேயாவது போய் கண்ணில சிக்கிடாத. I need to go and work in a particular house or a job and don't be entangled in the sin of snake. நீ போவ, ஆனா கர்த்தர் உன் வழியெல்லாம் முள்ளு வச்சு அடைச்சிடுவார். And you may go but the Lord will hedge your way with thorns. உன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் அந்த மாம்சம் உனக்கெல்லாம் இடம் கொடுக்கும் பொழுது அதுவே உன்னை குத்தி ஒரு வழி பண்ணிடும். When you give up for the failures and fleshly natures in your life and that will prick you and it will spoil your life. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? And what is your present state? அருமையானவர்களே, உங்களுடைய வீடுகளில் கூட இந்த முள்ளுகளை நீங்கள் பார்க்கலாம். Dearly beloved, you can see the thorns in your house. வேதம் சொல்லுகிறது, Scripture is telling, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when you look into Song of Solomon chapter 2 verse 2, அங்க ஒரு முள்ளு அறிமுகப்படுத்தப்படுகிறது. and another thorns are introduced there. உன்னத பாட்டு 2:2 2:2 of Song of Solomon. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம், ஓகே, அது நல்லது. As the lily among thorns. ஆனா குமாரத்திகளுக்குள்ள யார் இருக்கா? எனக்கு பிரியமானவள் இருக்கிறா. அப்ப குமாரத்தி தான் யாரு? இங்க முள்ளு. And so is my love among the daughters, and who is the daughter? லீலி புஷ்பங்கிறது பிரியமானவள். And lily means it is a pleasurable. ஆனா முள்ளு யாரு? குமாரத்திகள் தான் முள்ளு. And the daughters are thorns. முள்ள அருமையான ரோஸ் பூவுக்கும் லீலிக்கும் கர்த்தர் எதை வச்சிட்டாரு? முள்ளு வச்சிட்டாரு. For the beautiful rose and lily, the Lord kept thorns to them. எதுக்கு அந்த மற்ற செடிகளுக்கெல்லாம் முள்ளு வைக்காத தெய்வம் எதுக்கு போய் முள்ளு வச்சிட்டாரு? எதுக்கு முள்ளு வச்சிருக்காரு? ரோஸுக்கு போய் வச்சிட்டாரு. The Lord who give not the thorns to other plants or trees and have given thorns to lily and roses. அதுக்கு ஒருத்தர் சொன்னார், ரெண்டு ரீசன் இருக்கு. And one said two reasons for it. ஒன்று, நினைச்சவெல்லாம் புடிங்கிர கூடாது. One is, and whoever think that should not pluck it out. நினைச்சவெல்லாம் படக் படக்குன்னு கை வச்சிர கூடாது. அதுக்கு ஒரு சேஃப்டிக்கு தான் இருந்தது ஒரு முள்ளு. And suddenly they should not lay hands to pluck it out, and so for safety I have given the thorns. ஆனா அப்படி யாருமே பிடுங்கலன்னு வெச்சுக்கோங்களேன். If none is plucking it out, அது அந்த செடியிலே தான் இருக்கும். and it will stay in the plant. அதுல ஒண்ணுமே காரியம் ஆகாது. அது மலர்ந்ததனால பிரயோஜனம் கிடையாது. It blooms and there is no use of it. ஆனா அதுக்குள்ள என்ன வச்சிருக்காரு? தெய்வம் ஒரு fragrance வச்சிருக்காரு. And the Lord have kept a fragrance in it. ஒரு வாசனை, ஒரு திரவியத்தை உள்ள வச்சிருக்காரு. And he kept some sweet fragrance in it. அது பூத்தா அழகா இருக்கும். அது மட்டும் பிரயோஜனம் இல்ல. அது யூஸ் ஆகணும்னா காத்துல அடிக்கும் பொழுது இந்த முள்ளே எதை குத்தி கிழிக்கணும்? எதை குத்தி கிழிக்கும்? பட்டு பட்டு பட்டுன்னு ரோஸை கிழிக்கும் போது ஸ்மெல் வெளியே வந்துடும். When it just blooms, there is no use, and so it have to give the fragrance, and when the petals are falling upon the thorns, and either this side or that side, it give the sweet fragrance. இப்ப முள்ளு வேணுமா வேண்டாமா? Do you want this thorns or not? அதாவது
உன்னைய டக்குன்னு ஒருத்தன் கை வச்சிடக்கூடாது, அதுக்காகவும் உன்னை வச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல நீ ஒண்ணுமில்லாமையும் போயிடக்கூடாது, நீ வாசனையும் வீசணும், இதுக்கும் முள்ளு அனுமதிக்க. Suddenly one should not lay hands upon you and you must give a sweet fragrance, and so he kept the thorns in you. அதனாலதான் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அதுபோல குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். As a lily among thorns, so is my love among the daughters. இந்த குமாரத்தி தான் உன் வீட்டுல இருக்கிற பிரதர், சிஸ்டர், அக்கா, அண்ணன், தம்பி, மனைவி, புருஷன், பிள்ளை, இவங்க எல்லாம் இந்த குமாரத்திகள் தான். And these all daughters are none but, and they are the brothers, sister, the children, family, all. யாருமே உன்னை குத்தலன்னா முள்ளு போல புருஷன் குத்துவான். ஒரே வார்த்தை, அதுக்கு முன்ன அன்னைக்கு முழுசு நீ சாப்பிடவே மாட்டேன். If none pricks you and husband may prick you like a thorn and the whole day and you cannot eat. இல்ல மனைவி ஒரு வார்த்தை சொல்லுவா, அதோட நீ 3 நாள் வீட்டுக்கே போக மாட்ட. And the wife may utter a word and for 3 days and you will not go to your house. இல்ல உன் பிள்ளைங்க உனக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அது ஒரு முள்ளா மாறும். Your children will not obey and they will turn as a thorn. உன் பிள்ளைங்க நல்லா படிக்காது, நல்ல ரிசல்ட் வாங்காது, நீ செலவழிச்ச காசெல்லாம் வீணா போயிடும், நீ அந்த பிள்ளையை பெற்றதுக்காக மனஸ்தாபப்படுவ, அதுதான் முள்ளு. Your children not study well not and you are not educated and for the amount they have spent for them and you become a thorn to them, you will cry and grieve about them. இன்னைக்கு உன் நிலவரம் என்ன? And what is your state today? உனக்குள்ள இருக்கிற முள்ளுகளை நீ விளங்கிக் கொள்வாய் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that and you will understand the thorns in you. ஆண்டவர் சிலருக்கு புத்தி வர்றதுக்காக சில முள்ளு வைக்கிறார். And for understanding the Lord have given thorns to some persons. ஆண்டவர் பாருங்க என்னெல்லாம் வச்சிருக்கிறார். And see what the Lord have kept. உனக்கு புத்தி வர்றதுக்காக சில நேரத்துல முள்ளு விடுறார். And to you have to receive the understanding, the Lord have given thorns to you. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Judges chapter 8 verse 16. பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெரிஞ்சில்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வர பண்ணி. எப்படி முள்ளுகளை கொண்டு வந்து அந்த முள்ளுகளை வச்சு சுக்கோத்தின் மனுஷருக்கு யோசுவா என்ன கொடுத்தான்? புத்தி வர பண்ணினான். அடிச்சு புத்தி வர பண்ணான், முள்ள வச்சு கிழிச்சான். And the thorns of the wilderness and briars and he gave the teaching to them and begged them and to give the people this were then found in the place. முள்ளுகள் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? உனக்கு புத்தி வரலன்னா கர்த்தர் முள்ள கையில எடுக்கிறார். Why the thorns are permitted in you and when you are not having this understanding and he is permitting these thorns in your life? உனக்கு புத்தி வரணும். You must receive the understanding. நீ தேவனுடைய பிள்ளை. You are the child of God. கையில வச்சிருக்கிறது வேதம், படிக்கிறது வசனம். And you are having the Bible and the words you are reading are the words of God. உனக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ஆவி. And you are having the spirit of God. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ புத்தி இல்லாம போக கூடாது. After coming to this this religion and you should not be void of understanding. அறிந்தோ அறியாமலோ நீ அகங்காரம் கொள்வாய். And knowingly or unknowingly you will entangle the snare. உன்னுடைய ஜீவிதத்தில் நீ உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். And some situations may come in your life that may you exalt yourself. அதனால கர்த்தர் என்ன செய்றாரு? இந்த முள்ள அனுப்புறாரு. அப்பதான் உனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு உட்கார ஆரம்பிச்சிரு. So the Lord has sent the thorns in your life and they will keep praising God and keep silent and sit. சும்மா எவ்வளவு பெரிய பலூன் ஊதி வச்சிருந்தா போதும், ஒரு முள்ளு குத்துனா போதும், அமைதி ஆயிடும். கஃப்னு ஆஃப். And they have blown a big balloon and if the small thorns are pricking it and it will come. அதுபோல likewise. உனக்கு புத்தி வர்றதுக்கு தான் சில நேரத்துல இந்த முள்ளு வரும். And to get this understanding, the thorns are given in your life. நல்ல சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். You must understand the truth well. ஆண்டவரே முள்ள புடுங்க முள்ள புடுங்க முள்ள புடுங்கன்னு இல்ல, முள்ள புடுங்குவாரு. And don't tell that the Lord have to pluck your thorns and he will pluck your thorns. ஏன் அனுமதிச்சார்னு கண்டுபிடிச்சு பாரு. Identify and why the Lord have permitted. உனக்கு புத்தி வர, சுக்கோத்தின் மனிதர்களுக்கு புத்தி வர பண்ணும்படியாக அந்த முள்ளுகளை எடுத்து உபயோகித்தான். And with them that he thought that the men of Succoth and they have to get this understanding and the Lord have given the thorns and briars in their life. ஆண்டவர் அறியாம உனக்கு ஒண்ணும் சம்பவியாது. And unknowingly to God and if nothing will prosper in you. என்னாகமம் 33:55க்கு வரும் பொழுது 33:55 என்னாகமம் 33:55 33:55 of Numbers. 33:55 சொல்லி இருக்கிறது, நீ அந்த ஜாதிகளை அந்த குடிகளை உன்னை விட்டு துரத்தி விடாவிட்டால் அவர்கள் உன் கண்களுக்கு முள்ளுகளாய் இருப்பார்கள். If we will not drive out the inhabitants of the land from before thee and they will be a thorns that prick your eyes. எப்படி இருக்கு? நீ அந்த வல்லமையில துரத்தணும். And you have to drive away those powers. உன்கிட்ட இருக்கிற போராடுகிற சக்திகளை நீ ஜெபிச்சு துரத்தணும். You have to pray and drive away all the powers that struggle with you. உன்னோடு போராடுகிற பாவத்தை நீ மேற்கொள்ளணும். And you have to overcome the sin that struggle in you. உன்னோடு போராடுகிற அந்த ஜாதிகளின் வல்லமைகளை நீ துரத்தாவிட்டா அந்த வல்லமைகள் உன் கண்ணுல முள்ளு மாதிரி அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. If you drive not all the inhabitants of the land before you and come to pass and they will come and prick you in your eyes like a thorns. உனக்கு விரோதமான ஆவிகளை நீ துரத்தணும். And you have to drive away the spirit that is working in you. உன் குடும்பத்துக்கு விரோதமான ஆவிகளை நீ துரத்தணும். And you have to work out the spirit of the spirits working against you. உன் பிள்ளைகளுக்கு விரோதமான ஆவிகளை நீ துரத்தணும். And you have drive away the spirit that is working against children. ராத்திரியிலே முதல் சாமத்துல முழங்கால் போடு. The first watch of the night and you have to bend your knees. உன் கைகளை ஏறெடு. And you have to lift up your hands. உனக்கு விரோதமான வல்லமைகளை துரத்து. And drive away all the powers working against you. நீ அந்த ஜாதிகளை அந்த குடிகளை கானானின் வல்லமைகளை நீ துரத்தாவிட்டால் அவர்கள் உன் கண்களுக்கு முள்ளுகளா
முள்ளாக உட்கார்ந்திருப்பார்கள். If you drive not the inhabitants of the land and the Canaanites, and they will become the thorns on your eyes and they will prick you. அது மாத்திரமல்ல, Not only that, நீ மற்ற புறஜாதிகளோடு சம்பந்தம் கலந்தால் அவர்கள் உனக்கு முள்ளுகளாய் மாறுவார்கள். and if you join with the Gentiles and inhabitants and they become a thorns to you. யோசுவா 23:12-13 பார்க்கும் பொழுது, When we look into Joshua chapter 23 verse 12 and 13, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what it is said நீ there, புறஜாதிகளோடு சம்பந்தம் கலந்தால், அந்த ஜாதிகளோடு நீ ஐக்கியம் வைத்துக் கொண்டால் உனக்குள்ளே அவர்கள் முள்ளுகளாய் மாறுவார்கள். when you cleave to the remnant of the nations and when you are remaining among them and they become a thorns to you. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? And what is this fellowship with the believers and unbeliever? நீ தேவாலயம், உனக்கு மற்ற விக்கிரகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? And you are the temple of God, and what is engaged within with the நீ இந்த temple of God? மார்க்கத்துல இருந்தா இந்த மார்க்கத்துல தான் நிக்கணும். நீ அந்நியனோடு சம்பந்தம் கலக்க கூடாது. When you are standing in this religion and you should not mix with the strangers. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு கவனமா இருக்கணும். After coming to the spiritual life, after receiving the anointing, and you must take care of this matter. விவாக காரியத்துல ஆண் பெண் வாலிபர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். In marriage matters and all the male and female children, and you should be careful in it. விவாக வயதுல பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். The parent that you are having the children in this marriage age, and you must take heed of the matters. இந்த கடைசி காலம், And these are the last times. அபிஷேகம் பெற்ற அநேகர் இந்துக்களோடு ஐக்கியமாகிறீர்கள். And they that are anointed, you are having fellowship or united with the அபிஷேகம் பெற்ற அநேகர் பாவிகளோடு ஐக்கியமாகிறீர்கள். And they that are anointed and you are mingling or mixing with the அபிஷேகம் பெற்ற sinners. அநேகர் முஸ்லிம்களோடு ஐக்கியமாகிறீர்கள். They that are anointed, you are mingling with the Muslims. நல்ல அபிஷேகம் பெற்ற பொண்ணும் பையனும் இன்னைக்கு அநேகர் தடுமாறி விழுகிறதை நம்ம பார்க்கிறோம். காரணம், அது உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் முள்ளா மாறிடும். A good anointed children and girl or boy, and they that are engaged with these strangers, and this become a curse to you till your death. அதனாலதான் வாலிப பையங்க ஆவியில் நிரம்பும் போதெல்லாம் நம்புறதே கிடையாது. So when the youth boys are filling in spirit, I do not believe them. சும்மா ஆவியில் நிரம்புவாங்க, திருப்பி போய் அங்க லெட்டர் கொடுத்துட்டு நிப்பான். And they fill in spirit and they go and give the letters. அதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி. And these are all the deceiving spirits. அது சபையை ஏமாத்துற ஆவி. And these are the spirit that deceive the church. இந்த ஆவிகள் எல்லாம் நீங்க எதுக்கணும். And you have to resist all those spirits. இன்னைக்கு தேவனுடைய சன்னிதானத்துல சொல்றேன், இந்த சபையில நீ ஐக்கியமாயிட்டு நீ அந்நியனோடு சம்பந்தம் கலந்தினா அதுதான் உன் வாழ்க்கையில சாகுற வரைக்கும் உன் கண்ணுல முள்ளு மாறி மாறும். Today I am telling you in the presence of God, and when you are mingling or when you are having unity with this and strangers, and this become a curse and the prick like a thorn in your eyes. உன் கண்ணுல நீயே முள்ள குத்திக்காத. And you should not prick thorns in your eyes yourself. அந்நியர்களோடு சம்பந்தம் கலக்காத. And don't mix with the strangers. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? And that's the unit between the believers and unbeliever. இல்ல அவனும் ரட்சிப்புக்குள்ள வந்துருவான். எனக்கு தெரியாதா நீ பேசுற துருபதேசம்? And he will come to the salvation. I know about the false doctrine that you speak. விழுந்து போன ஆவி உன்னோட இருந்து பேசுது. And the fallen spirit is speaking to you. தவறு. It is wrong. தேவன் நியாயம் தீர்த்தால் உன்னால் தாங்க முடியாது. And if the Lord judges and you cannot contain. நீ அத தெளிவா இருக்கு வசனம். நீ அந்நியனோடு சம்பந்தம் கலந்தினா சாகர வரைக்கும் உன் கண்ணுல அவன் முள்ளுதான். The word is very clear that when you are engaged with the strangers, and it will be like a thorns till your death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. யோபு 31:39-40 பார்க்கும் பொழுது, நீ கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்காட்டா அது உனக்கு ஒரு முள்ளா மாறிடும். In Job chapter 31 verse 39 and 40, the wages that you need to give, if you give not, and it become a thorns to you. விசுவாசிகள் மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்துறணும். Believers, and they have to settle up the wages that you have to settle to them. உங்ககிட்ட வேலை பார்க்கிற ஆளுடைய கூலி, வார கூலியோ மாத கூலியோ அது தின கூலியோ கரெக்டா கொடுத்து செட்டில் பண்ணிடணும். இல்லன்னு சொன்னா அது உனக்கு முள்ளா வரும்னு பைபிள் சொல்லுது. Daily wages or weekly wages or monthly wages that you have to settle to the workers or laborers in your job, and you have to settle them up. If you settle them not, and it become a curse to you. அடுத்தவன் கூலி உன் கையில இருக்கவே கூடாது. And others wages should not rest in your hands. இதெல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்கிற ஆழமான சத்தியங்கள். And these are all the deep doctrines that is mentioned in the Bible. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது, When you see in the part, நீ கோதுமையை விதைக்கிற ஆனா முள்ளுதான் உனக்கு முளைக்குது. and you say that it is enough, but this thorns are growing up. அதுக்கு ரீசன் என்ன? And what is the reason? எரேமியா 12:13 பார்க்கும் பொழுது, When we look at the book of Jeremiah chapter 12 verse 13, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? and what he said there, நீ கோதுமையை விதைக்கிறாய், நீ முள்ளுகளை அறுக்கிறாய். and you are making the corn wait, but you are getting the thorns. அங்க நீ கோதுமை விதைச்சிட்டு வந்தா முள்ளு முளைக்குது. When you are sowing the wheat and the thorns are coming out. அதுக்கு காரணம் என்ன? And what is the reason? தேவ கோபம். Anger of God. தேவனுடைய கோபம். And it is the anger of God. தேவனுடைய கோபம் வரும் பொழுது இவைகளெல்லாம் நடக்குது.
When the fierce anger of the Lord comes and these all will கோதுமையை prosper. விதைத்தார்கள் முள்ளுகளை அறுப்பார்கள். They have sown the wheat but reap the thorns. அவர்கள் பிரயாசப்படுவார்கள் பிரயோஜனம் அடையார்கள். And they put themselves to pain but they trap the thorns. கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் வரும். And they shall be ashamed of their revenues because of the fierce anger of the Lord. நீ விதைக்கிறதெல்லாம் நல்லாதான் இருக்கு, நீ ஜெபம் பண்றதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அறுக்கிறது என்னன்னு பாரு. And they that are sowing and they that are praying and everything is good but what you are reaping you must take it நம்முடைய out. ஜீவியம் சரியில்லைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. If our life is not proper and there is no use of it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be இந்த glorified. காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற முள்ளுகளை நீங்கள் சிந்தித்து பாருங்க. In this morning time and consider and what are the thorns found in your life. உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட முள்ளுகள் எப்படி அனுமதிக்கப்பட்டது? And how these thorns are admitted in your life. உன்னுடைய வழி சரியில்லைன்னா முள்ளு வந்துரும். If the ways are not proper the thorns are cursed. நீதிமொழிகள் 22:5 பார்க்கும் பொழுது When we look at the Proverbs chapter 22 verse 5. மாறுபாடு உள்ளவனுடைய வழிகளை நான் முள்ளுகளினால் அடைப்பேன். And I will shut up the ways of the serpent. நீ மாறுபட்டா கர்த்தர் உனக்கு மாறுபடுவார். When you become a prophet and the Lord will change to you. பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. There is a word in the Bible. அவர் உத்தமனுக்கு உத்தமன். He is upright to the upright. புனிதனுக்கு புனிதன். And he is pure to the pure. ஆனா அடுத்து சொல்லி இருக்கு மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராய் வருவார். But for the forward and he will come to the one who changes in his way. உன்னுடைய வழியை நீ மாத்தாத. You change not your ways. இந்த மார்க்கத்துல நீ கால் எடுத்து வச்சிட்ட நீ போயிட்டே இரு. And you have stepped into this religion and you must keep progressing. உனக்கு கிருபை தருவார். And the Lord will give you grace. உனக்கு அபிஷேகம் தருவார். He give you anointing. உனக்கு வல்லமை தருவார். He give you power. உனக்கு அப்பப்ப தயவு பாராட்டுவார். And he will give you favor at the time. நீ ரொம்ப கவனமாக இந்த பாதையில நீ போயிட்டே இருக்கணும். And you have to keenly and have to go with the carefulness in this path. இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற முள்ளுகள் என்னங்கறத நீங்க கண்டுபிடிச்சீங்களா? Have you identified what are the thorns in your life? முள்ளுகளை பத்தி பயப்படாதீங்க. And don't think fear about the thorns. இப்ப எவ்வளவு அட்வான்ஸ் வந்துருச்சு அதனால ஈஸியா முள்ள புடிங்கிடலாம். And there were many advancements have come and you can easily pick out the thorns. முந்தில முள்ளுகள் குத்திருச்சுனா எடுக்க முடியாது. And if it was in the before days it was pricking you, you cannot அத pick it out. முள்ளால தான் எடுக்கணும்னு எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த முள்ளு போய் அடுத்து ஒரு சைடுல ஒடிஞ்சு உள்ள உட்கார்ந்துக்கும். And they will take that tell that and the thorns will be taken out the thorns. இப்ப அப்படி இல்ல. But it is not like this now. உன் பாடியில எங்க முள்ளு இருக்குன்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். And they can identify where the thorns. இப்ப நான் சொன்ன வசனத்துல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். I believe that and you have identified to the word of God. கர்த்தருடைய வசனம் எல்லாத்தையும் ஆழமாய் வெளிப்படுத்தும். The word of God will reveal everything in deep. பைபிள் சொல்லுகிறது. Bible says. இந்த முள்ளுகளுக்குள்ள இருந்தாலும் நீ பயப்படாத. If you are inside the thorns and do not fear. இந்த உலகமே முள்ளுகள் தான். And this world is full of thorns. எசேக்கியேல் 2:6க்கு திரும்பி வருவோம். And let us come back to Ezekiel chapter 2 verse 6. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Book of Ezekiel chapter 2 verse 6. மனுபுத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் நீ பயப்படாத கலங்காம இரு. Do not fear, do not be எத்தனை முள்ளுகள் உன்னை சுத்தி இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். And whatever the thorns may around you and I am in your midst. உனக்கு விரோதமாய் பலவிதமான முள்ளுகள் இருக்கலாம். There may be many kind of thorns in you. சூழ்நிலைகள்ல பல முள்ளுகள் எழும்பி இருக்கலாம். There may be thorns of arrows in the உன்னுடைய புத்தியினத்தினால பல முள்ளுகள் உனக்கு விரோதமா வந்திருக்கலாம். And because of your foolishness and many thorns occurs in your life. பிசாசு மனுஷர்களுடைய பொறாமைகள்ல உனக்கு பலவிதமான முள்ளுகள் வந்திருக்கலாம். Because of the envy of the Satan and because of the men and you may occur many thorns in your life. இன்னைக்கு இந்த மெசேஜினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? No, what is the purpose of this message? உன்னுடைய முள்ளுகளை பத்தி உனக்கு விளக்கம் கொடுக்கிறது மாத்திரமல்ல. Not only giving the explanation about the thorns. நீ முள்ளுகளுக்கு பயப்படாத. And you should not fear for the thorns. இந்த முள்ளுகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். God is well able to change all kind of thorns. அது எந்த முள்ளா இருந்தாலும் சரி. And whatever the thorns it may be. பவுலுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குமா? And for Paul and he used to have the water comes out of the tears. அவனுக்குள்ள எப்பவும் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். And water comes out of his eyes. அதனால கலாத்தியர் சபையார் சொன்னாங்க நாங்க வேணா எங்க கண்ணை வேணா நினைச்சு தரோம். எங்க கண்ணை உங்களுக்கு பிடுங்கி தரோம்னு சொன்னாங்க. The church of the members of the Galatians told that and we will pluck out the eyes and give to you. எப்படிப்பட்ட ஜனங்கள்? What kind of people? ஒரு ஊழியக்காரனுக்காக எங்க கண்ணை நாங்க பிடுங்கி தரோம்னு சொன்னாங்க. And they are telling for the sake of the servants of God and we are able to give our eyes to. ஆனா பவுல் சொல்லுகிறார் எப்பாபிராதீத்துவுக்கு இறங்கினவர் எனக்கு இறங்கினார். And he who have mercy towards the Epaphras and he will have mercy towards அந்த முள்ளு புடுங்கப்பட்டது. And that thorn was plucked out. எல்லாவற்றுக்கும் கடைசியாக At last finally எசேக்கியேல் 28:24 இதுதான் உங்களுக்கு கொடுக்கிற பிராமிஸ். At 28:24 of Ezekiel and this is a promise the Lord gives to you. இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. And there shall no more a pricking briar or any grieving thorn on them. அவர்களை இகழ்ந்த அவருடைய சுற்றுப்புறத்தார் அனைவரிலும் உன்னை பரியாசம் பண்ணி குற்றஞ்சாட்டி கேள்வி கேட்டு நியாயம் தெரிந்து உன்னை அற்பமா எண்ணி பல விதங்களிலே இகழ்ந்த அவர்கள் மத்தியில இருக்கிற உனக்கு
இனி தைக்கிற முள் இராது. And you are found among the people that they despised you, rejected you and put you in shame and have done many evil to you and there won't any grieving thoughts in you. இனி உன் மனசுலயோ உன் எண்ணங்களையோ உன் சரீரத்திலேயோ உன் வாழ்க்கையிலேயோ உன் ஊழியத்திலேயோ நோவு உண்டாக்குகிற அந்த நெரிஞ்சில் இனி இராது. And hereafter and there will not be any pricking prayer that attacks your mind, your thoughts and your intentions and your heart, and will not be any more in your life. நான் அவர்கள் ஆண்டவர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். And they shall know that I am the Lord. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு இந்த மெசேஜ்ல லாஸ்ட்ல உனக்கு சொல்ற வார்த்தை, பல முள்ளுகள் இருக்கலாம், பல முள்ளுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு உன்னை இகழ்ந்த இந்த ஜனத்துக்கு மத்தியில நான் இனிமேல் முள்ளே இல்லாம உன் வாழ்க்கையை மாற்றுவேன். The final statement of this message I am telling that, and hereafter you will have the briars that flicking you and you will not have any thorns in your life. அந்த செடியில ரோஸ்ல முள் இருந்தாலும் And even the thorns were found in the rose plant. அத புடுங்கின உடனே என்ன செய்றாங்க? அந்த முள்ளை எடுத்துறாங்க. When it was plucked out and they were removing the thorns. அதுதான் அதனுடைய பியூட்டி. And that is the beauty of the rose. அதுக்கு பிறகு அந்த முள்ளுக்கு என்ன வேலை இல்ல, அந்த செடியில வேலை கிடையாது. Then after there is no use of the thorns in the plant. அது இனிமே வாசனை வீசக்கூடியதா மாற போகுது. And it's going to become the one. அதுபோல இன்றைக்கு இந்த ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, and you people who have participated in this worship, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன்னுடைய முள்ளுகள் எல்லாம் உனக்கு வெளிப்படுத்திட்டார். The Lord is telling and the Lord has revealed all the thorns to you. ஏன், எப்படி, எதற்கு என்ற கேள்விகளுக்கு எல்லாம் உனக்கு பதில் இப்ப கிடைச்சிட்டு நான் விசுவாசிக்கிறேன். I believe why, how and what is the reason, and you have got the answers for all your questions. இப்ப யாருமே முள்ளு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு முள்ளு உனக்குள்ள இருக்கு. No one can say that I don't have thorns and some thorns inside you. வியாதிங்கிற முள்ளா இருக்கலாம், It may be the thorn of sickness, மனவேதனைங்கிற முள்ளா it may be இருக்கலாம், the thorn of depression in mind, உலக கவலைங்கிற முள்ளா it இருக்கலாம், may be the thorn of the care of this world, ஐஸ்வரியத்தின் மயக்கங்கிற முள்ளா or இருக்கலாம், it may be the thorn of the disability of the spirit, or பலவிதமான இச்சைகளின் முள்ளா it இருக்கலாம். may be the lust of different kinds, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுகிற சிற்றின்ப பிரியர்களாக நீங்கள் or you மாறலாம். may be the pleasurable people, those who are considering or counting the daytime as a pleasure, வேசித்தனம் ஒரு முள்ளாக இருக்கலாம். or the so whoredom may be a thorns, தேவனே கோபப்பட்டு உனக்கு சில முள்ளுகளை கொடுத்திருக்கலாம். and Lord may have angry upon you, have given a thorns. உன் மனைவியோ பிள்ளையோ உன் குடும்பமே உனக்கு ஒரு முள்ளா இருக்கலாம். Husband, wife or the whole family may be a thorns to you. ஒருவேளை சாபம் உனக்கு ஒரு முள்ளா இருக்கலாம். Sometimes the curse may be a thorn. ஒருவேளை உனக்கு புத்தி வர்றதுக்கு கர்த்தர் முள்ள கொடுத்திருக்கலாம். Or sometimes the Lord has given you thorn to give out understanding. நீ உன்னுடைய உனக்கோடு போராடுகிற வல்லமையில துரத்தாவிட்டா அதுவே முள்ளு போல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். If you drive not the powers that is struggling you, and that may sit you like a thorn in you. இன்னைக்கு எந்த முள்ளு இல்லாம கர்த்தர் உன்னை மாத்த போகிறார். The Lord is going to change you, that no more thorns in you. ஒரு கன்வென்ஷனுக்காக ஒரு கிரவுண்ட் எடுத்தோம். In one place I took a ground to conduct a convention. அது ஒரு முள்ளுக்காடு. And it was a land thorns. மேக்ஸிமம் சுத்தப்படுத்திட்டோம். And at maximum we have cleaned around the place. திரும்பவும் முள்ளு இருந்துச்சு. Again there were some thorns in the places. கூட்டம் நெருங்கிடுச்சு. And the meeting is coming now. என்ன பண்றது? I don't know what to do. எப்படி அவ்வளவு முள்ளு எடுக்கிறது? How to take away all the thorns? ஒரு விசுவாசி சொன்னாரு, எல்லா விசுவாசியும் வர சொல்லுங்க, One believer எல்லாரும் செருப்பையும் கழட்டிட்டு உள்ள நடக்க விடுங்க, அவ்வளவு ஒரு கால்ல என்ன குத்திரும், இருக்கிற முள்ளெல்லாம் குத்திருச்சுன்னா எடுத்துடலாம். And one believer said me, and you called all the believers to come and work here, and when they were walking with slipper and all the prick thorns will prick their எல்லாரும் slippers. செருப்பு கழட்டிட்டு கிரவுண்ட்ல ஒரு ரவுண்ட் விட்டீங்கன்னா போதும், அவ்வளவு வெறும் கால் வச்ச உடனே சப்பு சப்பு சப்புன்னு குத்தும், அவ்வளவுதையும் எடுத்துடலாம். And when asking all them to remove the slippers and the thorns may prick their legs, and we can take away all the thorns. இப்ப கண்ணை மூடுங்க பார்க்கலாம். Now let us close our eyes. இப்ப ஆண்டவரே முள்ள புடுங்கறாரா இல்லையான்னு பாப்போம். Now let us check whether the Lord is pricking your thorns. ஒன்னு நீ புடுங்கணும், You have to pluck the thorns, இல்ல ஆவியானவர் or புடுங்கணும். the Spirit of God must pluck your thorns. கூட்டம் முடிஞ்சு நீ வெளியும் போது உனக்குள் இனிமேல் தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சிலும் இராதுன்னு வார்த்தையோடு நீ வெளியே போகணும். At the end of the meeting, and you must receive the word, and there shall no more pricking briar or any grieving thorns in you. முள்ளுகளும் இனிமே என வாழ்க்கையில வேண்டாம், நான் பார்த்துக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன், பட்ட பாடு போதும், முள்ளுகள் எல்லாம் இனியோட முடியணும்னு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் போடுங்க. Those who are telling that I have suffered a lot because of the thorns, I have went in many sufferings, and those who are telling this, close your eyes and bend our knees now. எதை பத்தி நீ பயப்படாத. And do not fear about anything. கர்த்தர் உனக்கு பிராமிஸ் பண்றாரு. And the Lord is promising you. புறஜாதியார் உங்களை இகழ்ந்த உங்களுடைய சுற்றுப்புறத்தார் மத்தியிலே இனி தைக்கிற முள் உனக்கு இராது. And there shall not be any grieving thorn, all of them, the round of them, despise them, and they know about you. உனக்கு வேதனை உண்டாக்குகிற நெரிஞ்சில் இனி இராது. And there will not be any pricking prayer that will fix you. இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறணும்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். And those who are telling this promise to be fulfilled in me, lift up your right hand. ஆமென். கிறிஸ்தவ வாழ்வில் முள்ளுகள் உண்டு. And there may be thorns in the Christian life. அவைகள் அனைத்தையும் இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். And Jesus took everything upon the cross. இன்னைக்கு நம்முடைய அறியாமையில புத்தியினங்கள்ல பல காரியங்கள்ல நம்ம முள்ளுகளுக்குள்ள சிக்கிக் கொள்ளுகிறோம். Unknowingly or foolishness because of that, and we are entangled in such kind of thorns. நீ பயப்படாத. Do not fear. இன்னைக்கு இந்த கூட்டத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார், இனி தைக்கிற முள் இராது. Today the Lord is telling in this meeting, and there shall be any briar in இனி the நோவு thorns. உண்டாக்குற நெரிஞ்சில் இராது. And there shall not be any pricking for bearing you. நான் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பேன். I give you 5 minutes time. இந்த 5 மினிட்ஸ்க்குள்ள
ஒரு அபிஷேகத்துல உனக்குள்ள இருக்கிற முள்ளுகள் எல்லாம் பிடுங்கி வெளியே எடுக்கணும். With this 5 minutes time and you have to take away all the thorns in you through anointing. நான் இப்பொழுது சொன்னேனே, I told you now. இந்த வசனங்களின் அடிப்படையில எனக்குள்ள பல முள்ளுகள் தைத்திருக்கிறதை உணர்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். Depending upon these verses and I believe that some thorns are pricked in me. அது சூழ்நிலைகள்ல குத்தி இருக்கலாம். It may be prick you in situations. நம்முடைய புத்தியினத்துல வந்திருக்கலாம். Or it be because of the foolishness. நம்முடைய அவசரத்துல வந்திருக்கலாம். Or because of our hastiness. நம்முடைய துணிந்து உள்ள இறங்குனதுனால சில முள்ளுகள் குத்தி இருக்கலாம். And because of the precious act that we have done and you have entered into us. முள்ளுகள் இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். And you are feeling that the thorns is in you. அதுவே நல்ல ஒரு சிக்னல் தான். And it is a good signal to you. இது கர்த்தர் உனக்குள்ள முள்ளுகள் எல்லாம் வெளிப்படுத்தியாச்சு. Today the Lord have revealed all the thorns to you. அது உன் மனசை குத்தி இருக்குதா, உன் ஊழியத்தை குத்தி இருக்குதா, உன் வருங்காலத்தை குத்தி இருக்குதான்னு உனக்கு தெரியும். It may prick your mind or your ministry or your future life and you know it. இப்ப 11:45 அது பிடுங்குற நேரம். This is a time by 11:45 to pluck it out. இதை ஒரு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி எடுத்துக்க. And consider this as an operation theater. ஆவியானவர் உள்ளே இறங்கி உன் மனதில சரீரத்தில ஆவியில இருக்கிற எல்லா முள்ளுகளையும் பிடுங்கட்டும்.